आपदाम् अपहर्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने सुंदरे सुंदरी लंका सुंदरे सुंदरी कथा सुंदरे सुंदरी सीता सुंदरे किं न सुंदरम सुंदरे सुंदरीं सीताम् अक्षतां मारुतेः मुखात् श्रुत्वा हृष्टः तथैवास्तु स रामः सततं हृदि। असाध्य साधक स्वामिन् असाध्यं तव किं वद रामदूत कृपा सिंधो मत्कार्यं साधय प्रभो। வாழி யதிராசன் வாழி யதிராசன் வாழி யதிராசன் என வாழ்த்துவார். வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாழிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். பற்பலவாரியர் நற்கலை நாட பரம பரங்குருவாய் நற்பொருள் ஆயிரம் ஆயிரமாய் அருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. ஸ்ரீராம பஜனை மந்திர கைங்கரிய ட்ரஸ்ட் அவர்கள் நடத்தும் ஸ்ரீராமநவமி உற்சவம், அந்த உற்சவத்திற்கு அங்கமாக சிறப்பு பக்தி உபன்யாசம் சுந்தரகாண்டம்ங்கிற தலைப்பிலே இவ்விடத்திலே ஏற்பாடாகி தற்சமயம் இவ்வடியவனாலே தொடங்க பெற்றுள்ளது. நம்முடைய பாரத தேசத்திலே இதிகாச புராணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இதிகாசங்கள் இரண்டு, ஒன்று ஸ்ரீராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். புராணங்கள் பல பல உண்டு. முக்கியமாக அஷ்டாதச புராணங்களை நாம் சொல்லுகிறோம். 18 புராணங்கள் என்று முக்கியமான புராணங்களை கணக்கிடுகிறோம். அந்த புராணங்களுக்குள்ளும் சாத்விகமான புராணங்கள்னு சில உண்டு. இப்போ ஒரு காய்கறிகள்னு எடுத்துட்டா நிறைய காய்கறிகள் உண்டு. ஆனா எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கும் இல்லையோ, சாஸ்திரங்கள் நமக்கு அதனை சொல்லி தருகின்றன. எந்தெந்த காய்கறிகளை நாம உட்கொள்ள வேண்டும். காய்கறின்னு பார்த்தா எல்லாமே காய்கறி தான். ஆனா தேவையானதை எடுத்துக்கிறோம். எது நம்முடைய உள்ளத்திற்கும் உடலுக்கும் அத்தனை நன்மை இல்லைன்னு தெரிகிறதோ அதெல்லாம் விட்டுடுகிறோம். அத போல புராணங்கள்னு பல இருந்தாலும் உள்ளத்திற்கு ஆன்மாவிற்கு எது நன்மை பயக்குமோ அந்த புராணங்களைத்தான் சாத்விகமான புராணங்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த சாத்விகமான புராணங்களைத்தான் நாம கை கொள்ள வேண்டும். ஏன்னா அப்பதான் நல்ல குணம்ங்கிறது நமக்கு ஏற்படும். முக்கியமா பரமாத்ம ஞானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாரு பகவான்னு தெரிந்து கொள்ள வேண்டியது அது இன்றி அமையாதது. அவரை யாருன்னு தெரிஞ்சுண்டாத்தான் அவரிடத்திலே நாம் ஆட்பட்டிருந்து அவர் அனுகிரகத்தாலே அவரை பெற்று அவர் திருவடிகளிலே கைங்கரியத்தை பண்ணி நாம பண்ற அந்த தொண்டுகளினாலே அவர் ஆனந்தமுற்று அந்த ஆனந்தத்தை பார்த்து நாம ஆனந்தப்பட்டிருக்க வேண்டும். ஓரொரு ஜீவனுடைய இறுதி இலக்கு, முடிந்த முடிவு அது என்ன அப்படின்னால் நாம சந்தோஷமா இருக்கணும், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா நம்முடைய சந்தோஷம்ங்கிறது எதுல இருக்குன்னா அவர் அடைகிற மகிழ்ச்சியில இருக்கு. நாம பண்ற தொண்டுகள்னால அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படணும். அந்த மகிழ்ச்சி அவருடைய திருமுகத்திலே தெரியும். அவர் சிரிப்பார், அதை பார்த்து நாம சிரிக்கணும்.
இதுதான் நம்முடைய கடமை. இப்ப உள்ளுக்குள்ள நீங்க இந்த உபன்யாசம் முடிஞ்ச உடனே திரும்ப ஒரு தடவை போய் ராமனை சேவிச்சுட்டு வாங்கும். சீதாராமர்கள் சிரிச்சுட்டு இருக்கா. அதுவும் அபயக்கரன் காண்பித்து கொண்டு ராமர் சிறை சாதிக்கிறார். அழகாத்தான் இருக்கார், நன்னா இருக்கார். ஆனா பக்கத்துல லக்ஷ்மணனுடைய திருமுக மண்டலத்துல எத்தனை சிரிப்புன்னு பாருங்க. இத்தனை சந்தோஷமான லக்ஷ்மணரை வேற எங்கேயும் சேவிச்சதா அடியனுக்கு நினைவில் இல்லை. நியாயமா பார்த்தா அவர் தான் எல்லா தொண்டுகளும் பண்றார். தொண்டு பண்றவன் களைச்சு போயிருப்பான், மூஞ்சில பெருசா சிரிப்பெல்லாம் இராது, அப்படித்தான் நாம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு அலுப்பு தான் இருக்கும். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஓய்வு ஒழிச்சலே இல்லை, உட்கார கூட நேரம் இல்லை. இப்ப இங்க இருக்கிற பெண்மணிகளையே உங்களையே எடுத்துப்போமே. இந்த காலை வேளையில உங்களுக்கு வேலைகள் ரொம்ப அதிகம் இருக்கும். நாள் முழுக்க வேலை இருக்கு, இருந்தாலும் காலையில கணவர் வெளியில போகணும், வேலைக்கு போகணும், பசங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். காத்தால எழுந்தாச்சுன்னு சொன்னா குழந்தைகள் உங்க பக்கத்துல வந்து ஏதாவது கேட்டுட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க. சும்மா தொணன்னு பேசிக்கிட்டு இருக்காது, வேலை நிறைய கிடக்கு, அதெல்லாம் யார் செய்வா? இப்ப உள்ள வந்தியானா பாரு அப்படின்னு ஒரு குரல் கொடுக்கிறீர்கள். திரும்ப திரும்ப சமையற்கட்டுக்குள்ளே குழந்தைகள் வந்து உங்களை தொந்தரவு செய்தால் உள்ள வந்தியானா பாருன்னு ஒரு அதட்டல் போடுகிறீர்கள். அப்ப உங்க முகத்துல பெரிய சிரிப்பை எல்லாம் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. எங்களுக்கும் புரியும், வேலை அதிகமா இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஓய்வா உட்கார்ந்தா தான் முகத்துல சிரிப்பையே பார்க்க முடியும். சில பேருக்கு எப்பயுமே சிரிப்பு இருக்காது, அவளை விட்டுடுவோம், அவர்களை பத்தின பேச்சு கிடையாது. சில பேர் கொஞ்சம் வேலை பழு, அது கொஞ்சம் முடியல, உடம்பு ஒத்துழைக்கல, ஆனா செய்ய வேண்டியிருக்கு, இத்தனை பிரச்சனைகள் இருக்கு. அப்ப வேலை செய்யறவா சிரிச்சுட்டு இருந்தா வேலை ஆகாது. ஆனா லக்ஷ்மணன் எப்பவும் எல்லா வேலைகளும் செய்கிறவன். சிரிச்சுட்டு இருக்கார் பாருங்க. ஏன் சிரிக்கிறார்னால் இவர் வேலையெல்லாம் செய்கிறார், அந்த சந்தோஷத்தால சீதாராமர்கள் சிரிக்கிறார்கள். அவ சந்தோஷமா இருக்காங்கிறத பார்த்துட்டு இவர் சந்தோஷப்படுறார். இதைத்தான் நாம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஜீவன்கிறவன் யார்? நாம தான் ஜீவர்கள். நாம என்ன செய்யணும்னா அவருக்கு தொண்டுகள் செய்யணும். அவர் சந்தோஷப்படுவார், பார்த்து நாம சந்தோஷப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய இலக்கணம், ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதனால பரமாத்ம ஞானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பரமாத்ம ஞானத்தை இதிகாச புராணங்கள் நமக்கு நல்குகின்றன. அதிலும் அந்த புராணங்களிலே சாத்விகமான புராணங்கள் அதுதான் முக்கியமானவைன்னு கீழே சொல்லிட்டேன். இப்ப இதிகாசங்கள்னு எடுத்துட்டா ராமாயணம் மகாபாரதம்னு பார்த்தோமா, இந்த ரெண்டிலே எது சிறந்ததுன்னு கேள்வி வந்தது. ரெண்டுமே சிறந்ததுதான். ஆனா சிறை இருந்தவள் ஏத்தம் ஸ்ரீராமாயணம், அதற்கு இருக்கிற ஏத்தம் இன்னொன்னுக்கு இல்லைன்னு உறுதிப்பட சொல்லலாம். ஸ்ரீராமாயணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீதையினுடைய சரித்திரம் அப்படின்னு நம்மவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஏன் வால்மீகி பகவான் அவர் தானே ராமாயணத்தை எழுதினார், இயற்றினார். அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார்? எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா நான் ராமனுடைய பெருமையை இங்கே பேச வந்திருக்கிறேன்னு நினைச்சுட்டு இருக்கா. கிடையவே கிடையாது. நான் சொல்லுகிற சரித்திரம் சீதையினுடைய சரித்திரம்னுட்டார். இது சீதையினுடைய வைபவம் அப்படிங்கிறார். எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் ராமன் ராவணனை முடித்தான், எல்லாருக்கும் தெரியும். அதுதானே ராமாயணம். எதற்காக ராமனாக பெருமான் திருவவதரித்தான்? ராவணனை முடிப்பதற்காக திருவவதரித்தான். ராவணனை முடித்தான், தெரிஞ்ச கதை தான். ஆனா சீதை மட்டும் தன்னுடைய சக்திகளை வெளிக்காட்டி கொள்ளாமல், அவ எப்படி இருந்தான்னு பாருங்க. எத்தனையோ சக்தி அவளுக்கும் உண்டு, ஆனா அதெல்லாம் அவள் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. அவ போய் 10 மாத காலம் ராவணன் வீட்டிலே சிறை புகுந்தாள், சிறை இருந்தாள். ராவணனாலே சிறை பிடிக்கப்பட்டாள்னு சொல்லாதீங்க, அது தப்பு. ராவணனாலே சிறை பிடிக்கப்பட்டாள்னு சொன்னால் அது சரியா வராது. ராவணன் வீட்டிற்கு சிறை புகுந்தாள்னு சொல்லணும். ஏன்னா ராவணனுக்கு என்ன பெரிய பலம் இருக்கு? சீதா பிராட்டியை தூக்கிட்டு போற அளவுக்கு அவனுக்கு வல்லமை உண்டா? ஜெகத் ஜனனி, சாட்சாத்து பரமாத்மாவினுடைய தர்ம பத்னி. அவள் நினைத்தாள்னு சொன்னால் நினைத்த மாத்திரத்திலே ராவணனை சுட்டு எரித்து சாம்பலாக்க வல்லமை படைத்தவள். ஆனா அப்படிலாம் செய்யல. அவன் கொண்டு போக அனுமதித்திருந்தாள். அப்படின்னா இவளே அங்க போனான்னு தான் அர்த்தம். ஏன் இவளாக அங்கே சென்றாள் அப்படின்னால் அவ சொல்றா, இல்ல ராவணனை கொன்று இந்த உலகத்திற்கு அமைதியை பரிசளிப்பேன் அப்படின்னு எங்க ஆத்துக்காரர் வீட்டுக்காரர் சொல்லியிருக்கார். தேவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கார். ஆனா நாம கூட பல பேருக்கு பல வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருவோம். ஒரு தடவை நம்ம ஆத்துக்கு வந்துட்டு போறது, வீட்டுக்கு வாங்கலைன்னா கண்டிப்பா வரேன் அப்படின்னுவோம், சொல்றோமா இல்லையா? அப்புறம் ஒருத்தர் கேட்காருன்னா வரேன்னு சொல்லிடுறேன்னா, கூட்டார் பார்த்த இடத்துல வான்னு சொன்னார், அதுக்காக முகத்திலே அரைந்தார் போல அதெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வரேன்னு தான் சொல்ல முடியும். அவர் கேட்டார் அப்படின்னா அவர் தப்பா நினைச்சுக்க மாட்டாரா? கூப்பிட்டவர் தப்பா நினைச்சுக்க மாட்டாரா? கூப்பிட்டா இவர் வரேன்னு சொன்னார், வரலையே என்ன நினைச்சுதான் நினைச்சுட்டு போட்டோம் அப்படின்னு விட்டேன் நானு. இப்ப அவர்கிட்ட போய் கேட்டா, சுவாமியை வாங்குவோன்னு கூப்பிட்டு அவர் வரலையே, ஆனா ஃபார்மாலிட்டிக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார், உங்களுக்கு வருத்தமா இல்லையான்னா அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார்? நானும் ஃபார்மாலிட்டிக்கு தான் கூப்பிட்டேன். நானும் ஒண்ணு மனசாரெல்லாம் கூப்பிடல,
சும்மா பார்த்த இடத்துல கூப்பிடணுமே தான் நானும் போட்டேன். அப்ப அந்த மாதிரி நாம பல பேருக்கு வாக்குறுதி எல்லாம் தரோம், செய்வோமான்னு தெரியாது. சரி பார்த்த இடத்துல கேட்டுட்டா, இப்ப இங்க கூட யாரும் 2 பேர் வருவா, எங்க ஊருக்கு அவசியம் வாங்குவோம்பா, சரி வரேனே அப்படின்னு விடுவேன். அப்புறம் அவருக்கும் அது நினைவு இருக்காது, எனக்கும் அது நினைவு இருக்காது. பார்த்த இடத்துல சில சம்பாஷணைகள். அதை போல பகவான் ராவணனை முடிக்கிறேன்னு சொன்னால் நிச்சயமா செய்வாரா? நாம ஏதாவது பண்ணாதான் அவர் பண்ணுவார் அப்படின்னு சீத்தை எண்ணினாள். அதுக்காக என்ன பண்ணிட்டா, நாம் போய் அவன் வீட்டிலே சிறை இருந்தேன்னு சொன்னால் என் பொருட்டாவது, எனக்காகவாவது அதை செய்வாரோ இல்லையோ, என்னை காப்பாற்றுறதுக்காகவாவது அவர் தேவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார். அதுக்காகத்தான் சிறை புகுந்தாள் பிராட்டி, தனிச்சிறையில் விளப்புத்த கிளிமொழியாள்னு பாசனம். பாவம் தான் போய் சிறை இருந்தாள், ஏன்னா அப்பதான் எங்க ஆதுகாரர் வேலை செய்வார் அப்படின்னு அவள் திட்டமிட்டு இருந்தாள். அதனால சீத்தையினுடைய சரித்திரம், ராமன் ராவணனை முடித்தான்னு சொன்னால் சீத்தை சிறை புகுந்தாள், அதனால தான் ராமன் ராவணனை முடித்தான். அப்ப மொத்த பெருமையும் சீதைக்குத்தான் உண்டு. சீதையினுடைய வைபவம் அதுதான் முழுக்க முழுக்க ஸ்ரீராமாயணத்திலே பேசப்படுகிறது. ஸ்ரீராமாயணத்திலே சொல்லப்படுவது சீதையினுடைய வைபவம் அப்படின்னு வால்மீகி சொல்லிட்டார், ரொம்ப அழகா சொல்லிட்டார். பராசர பட்டருங்கிற ஆச்சாரியர் அவரும் அதைத்தான் சொல்றார். சீதாயாச்சரிதம் மகதுன்னு வால்மீகி சொன்னார் போலே ஸ்ரீமத் ராமாயணம் அப்படி பரம் பிராணிதி சரித்திரே, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்க நாச்சியார் அந்த தாயார் பார்த்து சொல்றார், அம்மா உன்னுடைய பெருமைதான் ஸ்ரீராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ராமாயணம் ராமனுடைய அயனம், ராமனுடைய கதை அப்படின்னு பொருள் சொல்லலாம். ஆனா இந்த ராமாயணம்ங்கிறது இந்த வடமொழி சொல் இருக்கு பாருங்க, அதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. என்னன்னா ராமனுடைய அயனம்னு சொல்றதை விட ராமான்னு இழுக்கணுமா, அப்படி இழுத்தாலே அது பெண்பாலினத்தை சுட்டும் பெயராக ஆகி நிற்கும். இது வடமொழி இலக்கணம். இலக்கணம் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப புரியாதுன்னு நீங்க சொல்ல வரலாம், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். இப்ப ராமஹா அப்படின்னால் அது ஒரு ஆணை சுட்டும். ராமான்னு இழுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, சீதா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இப்ப ராமஹா அதுதான் ராமன், சீதா அதுதான் சீதா சீதைன்னு தமிழ்ல சொல்லுகிறோம். அப்ப அந்த ராமஹாங்கிறத நீங்க ராமான்னு இழுத்துட்டா அது பெண்பாலை சொல்லும். பெண்பால்னு சொன்னாலே சீதையை சுட்டும். இப்ப கிருஷ்ணஹான்னு கண்ணனுக்கு பேர் இருக்கா, கிருஷ்ணான்னு திரௌபதிக்கு பேரு. கிருஷ்ணஹான்னு சொன்னா கண்ணன், கிருஷ்ணான்னு இழுத்துட்டா அது திரௌபதியை தான் சொல்லும். அதே போல ராமான்னு இழுத்துட்டா அது ராமன் பேரா இருக்காது, சீதை பேரா மாறிடும். அப்ப சீதையினுடைய சரித்திரம், ராமாயணம்ங்கிற சொல்லுக்கே என்ன அர்த்தமாகி போச்சு இப்போ, அது சீதையினுடைய சரித்திரம் என்பதாக பொருள் கிடைத்து விட்டது. பகவான் வேத வேதாந்தங்களினாலே அறியப்படுகிறவன். நல்லா கேட்டுக்கோங்க, பெருமாளை தெரிஞ்சுக்கணும்னா வேத வேதாந்தங்களின் துணை இன்றி தெரிந்து கொள்ள முடியாது. அந்த வேத வேதாந்தங்களைத்தான் ஆழ்வார்கள் தமிழிலே திவ்ய பிரபந்தங்களாக ஆக்கி கொடுத்தார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்ப வேத வேதாந்தங்கள்னால்தான் பகவானை அறிந்து கொள்ள முடியும். வேத வேதாந்தங்களினாலே எவனை அறிகின்றோமோ அவன் ராமனாக பிறந்து விட்டான். இந்த வேத வேதாந்தம் எல்லாம் பார்த்தது, நம்மளால உலகம் எவனை தெரிஞ்சுக்கிறதோ அவன் ராமனா பிறந்துட்டான், நாமும் ஒரு அவதாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசை கொண்டன. அதனால வேதங்கள் கொண்ட ஒரு அவதாரம் ராமாயணாவதாரம். வேதமே ராமாயணமா பிறந்தது. வேதத்தால எந்த பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறோமோ அவர் ராமனாக பிறந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த ஸ்ரீராமாயணம்ங்கிறது அது 24,000 ஸ்லோகங்கள் கொண்டதொரு அற்புதமான காவியம். வால்மீகி பகவான் அவர் முதல்ல திருடரா இருந்தார், அப்புறம் நல்லறிவு பெற்றார், ராமநாமத்தினுடைய மகிமை உணர்ந்தார், அனவரதமும் ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டு வந்தார், நாரதனுடைய அனுகிரகம் கிடைக்க பெற்றார், நான்முக கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்க பெற்றார், எல்லாத்துக்கும் மேலே ஸ்ரீராமனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் வாய்க்க பெற்றவராக இருந்தார். அவரை கொண்டுதான் தன்னுடைய சரித்திரத்தை வெளியிட்டான் பகவான். வால்மீகியை கொண்டுதான் ராமனுடைய சரித்திரங்கிறது பேசப்பட்டது. அதுக்கு மேல வால்மீகி என்ன பண்ணார், 2 குழந்தைகள் லவகுஷர்களை கொண்டு அதை பிரச்சாரம் செய்தார். இது நாம் அறிந்திருக்கிற விஷயம். அதுல 6 காண்டங்கள், அது மேல உத்தரகாண்டமும் உண்டு. உத்தரகாண்டமும் நிச்சயம் ஸ்ரீராமாயணத்தை சேர்ந்ததுதான், வால்மீகி பகவானாலே அருளப்பட்டதுதான். ஆனா பெரும்பாலும் அதை யாரும் ஏன் தொடர்றதில்லை அப்படின்னால் அதுல கொஞ்சம் சோக காட்சிகள்லாம் அதிகம். ராமன் ரொம்ப திரும்ப வேதனைப்படுற கட்டம் எல்லாம் அதுல வர்றதுனாலே பட்டாபிஷேகம் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு சுபமான முடிவுன்னா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் இல்லையோ. திரைப்படங்களை நாம பார்க்கிறோம்னு சொன்னால் இப்பெல்லாம் வழக்கத்துல இருக்கான்னு தெரியல, முன்னெல்லாம் முடிஞ்சதுன்னா சுபம்னு போட்டு முடிப்பார். இப்பெல்லாம் அப்படி போடுறது இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார். ஏன் அப்படின்னா அங்க எதுவும் சுபமா முடியறதே இல்லை சுவாமி, அப்புறம் எங்க இருந்து சுபம்னு போடுறது. இப்ப படம் எடுக்கிறவங்க அடுத்து எடுத்துடலாம், அடுத்த படத்துக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு தான் முடிக்கிறான். இந்த படமே பார்க்க சகிக்கல, இதுல இன்னொரு படம் வேற இதனுடைய தொடர்ச்சியா வருமானு சொல்லிட்டு
படம் பார்த்தவெல்லாம் எழுந்து போறான். ஆனா பழைய நாளெல்லாம் பார்த்தீர்களானால் சுபம்னு ஒரு வார்த்தை போடுவார். அது என்ன எத்தனை கட்டங்களை அந்த திரைப்படத்துல காண்பித்தாலும் கடைசியில அத்தனை பேரும் சுகமாக இருந்தார்கள், குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்பட்டது. நிஜ வாழ்க்கையில நடக்குமான்னு தெரியாது. ஒரு திரையில பார்த்தது அத்தனை சந்தோஷத்தை நமக்கு தரும், சுபம்னு போடுறா. அத போல பட்டாபிஷேகத்தோடு முடிஞ்சதுன்னு சொன்னால் ஒரு சுபம் போட்டா போல சொல்லியோ. அதனால இந்த 6 காண்டங்களை ரொம்ப முக்கியமாக நாம் கொண்டிருக்கிறோம். அந்த காண்டங்களுக்குள்ளே, அதாவது பகுதிகளுக்குள்ளே சுந்தர காண்டம் அது தனி இடம் பெற்று திகழ்கின்றது. எதனால இந்த காண்டத்திற்கு சுந்தர காண்டம்னு பெயர்? இப்ப முதல்ல பாருங்க, பாலகாண்டம்னு இருக்கு. ராமன் அவதரித்தான், பாலனாக இருந்தான், குழந்தையா இருந்தான். அது வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகளை எது பேசுறதோ அதற்கு பாலகாண்டம் பெயர் நல்லா பொருந்தி வருகிறது. அடுத்தது அயோத்தியா காண்டம் தான். அந்த அயோத்தியால மேல மேல என்னென்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு அந்த காண்டத்திற்கே பகுதிக்கே என்ன பேர் வச்சுட்டா? அயோத்தியா காண்டம்னு பேர் வச்சுட்டா. இப்படி ஓரொரு காண்டத்திற்கும், கிஷ்கிந்தையில நடந்தது கிஷ்கிந்தா காண்டம், ஆரண்யம் அரணியம் காடு அங்க என்ன நடந்ததோ அதத்தான் ஆரண்ய காண்டம்னு சொல்றோம். யுத்தம் நடந்தப்போ நடந்த நிகழ்ச்சிகளை சொல்றதுக்கு யுத்த காண்டம்னு வச்சிருக்கா. இந்த மாதிரி ஒன்னொருக்கு வச்சிருக்காங்க இல்லையோ. இப்ப இதுக்கே சுந்தர காண்டம்னு பேர் ஏற்பட்டது. வேற ஏதாவது பேர் வச்சிருக்க கூடாதா? இப்ப ஹனுமானுடைய பெருமை சொல்லப்படுறது ஹனுமத் காண்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். இல்ல ராமனுடைய பெருமை பேர் சொல்றது அதை பத்தி பேசுறதுன்னா ராமகாண்டம்னே பேர் வச்சிருக்கலாம். சீதா காண்டம்னு கூட பேர் வச்சிருக்கலாம். ஏன் சுந்தர காண்டம்னு வச்சாங்கன்னா, இப்ப கீழே 3 சொன்னேன் பாருங்க, இத்த நினைச்சு இப்படி பேர் வச்சிருக்கலாம், அத்த நினைச்சு இப்படி பேர் வச்சிருக்கலாம். இப்படி எல்லாத்தையும் நினைச்சு வைக்கப்பட்ட பேர் தான் சுந்தர காண்டம். இப்ப நான் ராமகாண்டம்னு சொல்லிட்டேன்னா அதுதான் ராமனை பத்தி வசதியா பேசுறது ராமகாண்டம். ராமன் பத்தி மட்டும்தான் பேசுறதுன்னு அர்த்தம் ஆயிடும். சீதா காண்டம்னு சொல்லிட்டேன்னா சீதையை பத்தி மட்டும்தான் பேசுறது போல் இருக்கு. ஹனுமத் காண்டம் ஹனுமானை பத்தி மட்டும் பேசுறது போல் இருக்கு. இல்ல சுந்தர காண்டம் அப்படின்னா அது ராமனை பத்தியும் பேசுறது, சீதையை பத்தியும் பேசுறது, முக்கியமா ஹனுமானுடைய பெருமையையும் பேசுகிறது. ஹனுமானுக்கு உண்மையான பெயர் என்னன்னா அவருக்கு ஆஞ்சநேயன்கிறது தான் பெயர். இல்ல மாருதி, காற்றினுடைய பிள்ளை மாருதின்னு சொல்லலாம். ஆஞ்சநேயன், அஞ்சனையனுடைய பிள்ளை ஆஞ்சநேயர். அவர் பிறக்கரச்சே நல்லா அழகாத்தான் இருந்தார், பிறக்கரச்சே அழகா இருந்தார். இப்ப நாம பார்க்கிற ஆஞ்சநேயர் இன்னமும் ரொம்ப அழகாயிட்டார். அது ஏன்னு சொல்றேன். அவர் ஆகாசத்துல சூரியனை பார்த்தார், சக்கச்சடையன்னு மாம்பழமாட்டு அவருக்கு நல்லா தெரிஞ்சது. அந்த மாம்பழத்தை அந்த கனியை நாம பிடித்து பருக வேண்டும், சாப்பிட வேண்டும்னு ஆசை கொண்டார். ஒசர பறக்க ஆரம்பிச்சுட்டார். எல்லாரும் பயந்து போயிட்டார். தேவேந்திரன் கையில வஜ்ராயுதத்தால ஒரு பக்கம் ஹனுன்னு சொன்னா, இந்த பக்கம் கண்ணவருக்கு பறக்கும், அதற்கு ஹனுன்னு பேரு. அந்த தாடையில ஒரு அடி கொடுத்தான். மேலே இருந்து கீழே விழறார் பாருங்க, வாங்கின அடியில ஒரு பக்கம் வீங்கி போச்சு. நேர கீழே ஒரு பாறையில விழுந்தார், இன்னொரு பக்கம் தாடையில பட்டது, அந்த தாடையும் வீங்கி போச்சு. 2 பக்கம் தாடையும் நல்லா வீங்கி போட்டு அப்படியே நின்று போச்சு. அது கரையவே இல்லை. ஐஸ் கட்டியெல்லாம் வச்சு பார்த்துட்டு போல இருக்கு, என்னன்னு தெரியல. ஆனா அப்படியே நின்று போச்சு. அவன் அம்மா சொன்னா, முன்ன நீ சாதாரண அழகனா இருந்த, இந்த 2 பக்கமும் கன்னங்கள் நன்னா, இந்த கபோலங்கள் நன்னா ஓங்கி வீங்கி வளர்ந்த பிற்பாடு இப்பதான் நீ பேரழகனா இருக்கேன்னா. அதனாலதான் அவருக்கு ஹனுமான்னு பேரே ஏற்பட்டது. அப்ப ஹனுமான்னா என்ன அர்த்தம்னா, ஹனுன தாடை கண்ணம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வஜ்ராயுதத்தால ஆசையா அடி வாங்கினார், அப்படித்தான் சொல்லணும். இல்லைன்னா தேவேந்திரனுக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கு ஹனுமான் அடிக்கிறதுக்கு? இந்த பேரை நான் சம்பாதிக்கணும்னு அவருக்கு ஆசை, இன்னமும் அழகனாகத்தான் ஆக வேண்டும்னு அவருக்கு ஆசை. கீழே விழுந்தால் ஒரு பக்கம் பட்டுது, 2 பக்கம் வீங்கி போச்சு. அப்ப ஹனு தாடை 2 பக்கமும் வீங்கி போச்சா, ஹனுமான்கிற பெயர். அப்ப அவ அம்மா சொன்னா, நீ சுந்தரன்னுட்டான். என்ன அழகா இருக்கே, என்ன அழகா இருக்கே, உன்னை போல அழகன் உலகத்திலேயே இல்லை. அப்ப ஹனுமானுக்கே சுந்தரன்னு பேரு, பகவானுக்கு சுந்தரன்னு பேரு. இன்னைக்கும் மதுரைக்கு பக்கத்துல கள்ளழகர் சிவசாதிக்கிறார் இல்லையோ. சித்திர மாசம் வந்துடுத்துன்னா அவருடைய வைபவம் தான். அழகர் ஆற்றில் இறங்கினார், பச்சை பட்டுடுத்தி அழகர் ஆற்றில் இறங்கினார்னு பேப்பர்ல எல்லாம் முதற்பக்க செய்தி. அவர் தான் அலங்கரிப்பார். ரொம்ப ஆச்சரியமான உற்சவ சித்ரா பருவத்துக்கு எழுந்துள்ளாரோ இல்லையோ, அந்த அழகருக்கே சுந்தரன்னு பேரு. சுந்தரராஜன் அவனுக்கு திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது. சீதைக்கு சுந்தரின்னு திருநாமம். சீதையை போல அழகுண்டார். ராமசீதர்கள், ராமனும் சீதையும் சீதாராமர்கள் சந்தித்துக் கொண்டார்கள். யார் அழகுன்னு பேசிட்டு இருந்தார். ராமனுக்கு பக்கத்துல இருக்கிறவாள்லாம் சொன்னா, எங்க ராமனை பார்ப்பதற்கு 1000 கண்கள் வேண்டும்னா, எங்க ராமனை பார்க்கணும்னா அந்த சௌந்தரியத்தை பருக வேண்டும்னு சொன்னால் 1000 கண்கள் வேண்டும்னா. சீதைக்கு பக்கத்துல இருக்கிறவாள்லாம் சொன்னா, வாஸ்தவம்லாம் ராமன் ரொம்ப அழகா இருக்கா, அவரை பார்க்கறதுக்கு 1000 கண்கள் வேணும், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னதான் அழகா இருந்தாலும் எங்கள் சீதையினுடைய அழகிற்கு அவர் நேரவுவார். எங்க சீதை தான் அழகுன்னா. எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, உங்க ராமனை பார்க்கறதுக்கு 1000 கண்கள் இருந்தா போதும், அவரை பார்த்துடலாம். எங்க சீத்தையை நீங்க பார்க்கறச்சேலாம் 1000 கண்கள் வேண்டும்னா.
எப்பப்ப பாக்குறீங்களோ அப்பப்ப 1000 கண்களின் துணை தேவை. அப்பதான் சீதையினுடைய அந்த பெரிய அழகை ஒருவாறு நாம் கண்டு வணங்கி மகிழ்ந்திட முடியும். ஆனா ராமன் 1000 கண்கள் இருந்துட்டா பார்த்துடலாம். சீதையை பார்க்கறச்சே 1000 கண்கள் வேணும்னு சொன்னால் அவ எத்தனை சிறந்தவள், அழகு மிக மிக சிறந்தவள்னு தேடுகிறது இல்லையோ. இன்னொன்னு சொல்றேன், சரி இது நாம பேசுறோம் யார் அழகுன்னா, ராமனுக்கு பக்கத்துல இருக்கிறவன் என்ன சொல்லிட்டா 1000 கண்கள் வேண்டும்னா, சீதைக்கு பக்கத்துல இருக்கிறவன் என்ன சொல்லிட்டா பாக்கறச்சேலாம் 1000 கண்ணு வேணும் எங்க சீதையை பாக்குறதுக்குன்னுட்டா. இது மத்தவா சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட அவர்கள் திருவாக்காலே ராமனும் சீதையும் 2 பேர்ல யார் அழகுன்னு ஏதாவது பேசியிருக்காளா அப்படின்னு ஒரு கேள்வி. நேரடியா அதுக்கு பதில் சொல்லல, ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கா. இப்ப சொல்றேன் பாருங்க, ராமன் சொன்னார், சீதையை விட்டு பிரிந்து ஒரு கணத்திற்கு மேலே என்னாலே உயிரோடு இருக்க முடியாதுன்னு. நம்ம கேட்டுக்கோங்க, சீதை சொல்றா நான் அதிகபட்சம் ராமனை விட்டு பிரிஞ்சு 1 மாசம் இருப்பேன்னா. இந்த 2 வார்த்தையும் என்ன கேட்டுக்கோங்க, ராமன் என்ன சொல்றார், சீதையை விட்டு பிரிந்து ஒரு கணப்பொழுதே நான் உயிரோடு இருப்பேங்கிறார். அந்த அம்மா என்ன சொல்றா, ராமனை விட்டு அதிகபட்சம் 1 மாசம் இருப்பேங்கிறா. நம்முடைய ஆச்சாரியர்கள் எழுதினா, அப்ப ராமனை விட சீதை தான் அழகுன்னு இதுலயே தெரியுதுன்னுட்டார். அவ எப்பேற்பட்ட அழகின்னா, அவளை பிரிஞ்சு ஒரு கணத்துக்கு மேல இருக்க முடியாது, அத்தனை அழகு. ராமன் எத்தனை அழகர்னா 1 மாசம் இருக்கலாம், தாங்கும். 1 மாசம் தாங்குற அளவுக்கு அவர் அழகு, அவ்வளவுதான். சீதைனா அந்த கடமை பிராணம் போற அளவுக்கு அழகு. அதனால சுந்தரின்னு சொன்னால் சீதையினுடைய பெருமையே இங்கே பேசப்படுகிறது. அதனாலே சுந்தர காண்டம். இன்னொன்னு சொன்னா, லங்கையினுடைய அழகு பருவம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. இன்னைக்கே லங்கைக்கு போனா பல இடங்களை ரொம்ப விசேஷமா சொல்றேன். நான் சொன்னது போனது இல்லை, பார்த்ததான் சொல்றேன். ஏதோ இன்னைக்குதான் யூடியூப் இருக்கும், என்ன வேணா எங்க இருந்து வேணும்னாலும் பார்த்து கொள்ளலாம். லங்கா அத்தனை அழகான ஊர்னு கொண்டாடுகிறார்கள். ராமனே சொல்றான், இந்த லங்கா எத்தனை அழகா இருக்கு பாத்தியா. ஆனா சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா சொன்னார், இங்க என் மனம் லயிக்கல. என்ன ஊர் இவ்வளவு அழகா இருக்கு, என் மனம் இங்கே லயிக்கவில்லை. ஏன் அப்படின்னா, பெத்த தாய் நம்முடைய சொந்த பூமி, அது தர ஆனந்தத்தை இன்னொரு இடம் நமக்கு தருமான்னு கேட்கிறாரு. வசதியான வார்த்தை போட்டிருக்காரு பாருங்க, ஜனனி ஜென்மபூமி சென்னர். 1000 பெண்மணிகளை நாம சந்திக்கலாம், பார்க்கலாம். நம்மை பெற்ற தாய் ஈன்ற அன்னைக்கு ஈடாக ஒருத்தியை நம்மாலே சொல்ல முடியுமா? அவள் தருகின்ற ஆனந்தத்தை இன்னொருத்தர் நமக்கு தர முடியுமா? அம்மா இருக்கலாம், இல்லாத இருக்கலாம். ஆனா அந்த வார்த்தை சொல்லும் போதே நாம அவர்களோடு பழகிய நாடு ஓடி போடுறோமா இல்லையா? அம்மா ஞாபகம்னு சொன்னாலே சில பேர் நான் பல பேர் பார்த்திருக்கேன், வடதேசங்கள்லாம் சில பேர் இருப்பா, அம்மாவை இழந்து ஒரு 30-40 வருஷம் கூட ஆயிருக்கலாம் வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட அம்மானு பேசினாலே அழுதுருவார். ஓன்னு ஒரு பாட்டம் அழுறாரு. என்ன சுவாமி, நான் கேட்ட பக்கத்துல இருக்கிற சமீபத்துல 1 மாசத்துக்கு முன்ன இல்ல 15 நாள் முன்ன அம்மா தவறிட்டாளா அப்படின்னா, அந்த அம்மா போய் 40 வருஷம் ஆச்சுன்னார். அம்மா பார்த்தா தெரியுது இவரே வயசானவரா இருக்காரு, அப்படியே பழறாருன்னா அவரை பத்தி தான் சுவாமி அம்மான்னு நினைச்சா அழுதுருவார், அப்பான்னு நினைச்சா அழுதுருவார், அக்கான்னு நினைச்சா அழுதுருவார். சில பேர் அப்படித்தான் இருப்பா, ரொம்ப இளகிய மனது படைத்தவாளா இருப்பா. எல்லாரும் அப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. ஆனா அழகாத வாழ்க்கைலாம் இப்ப அன்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, திடப்படுத்திக்கிறா. சரி இதுதான் காலத்தினுடைய கதி, இந்த காலத்தினுடைய ஓட்டம் இப்படித்தான் இருக்கும். நம்ம அவா போயிட்டான்னு எழுதுன்னு இருக்கோம்னா, எழுதுன்னு இருக்கிறவாள்லாம் இன்னைக்கு இருக்க போறான்னு அர்த்தம் என்ன? எழுதுன்னு இருக்கிறவா போயிட்டான்னு சில பேர் அழ போறா, அதுதான் நடக்க போறது. இப்போ போயிட்டவாளுக்கு சில பேர் அழுதுன்னு இருப்பா, எழுதுன்னு இருக்கிறவா போறச்சே இன்னும் சில பேர் அழ போறா, அப்படி அழறவாலும் போறா, அவளுக்கு சில பேர் அழ போறா. இதோட முடியக்கூடாது. நான் இதை சொல்லிட்டே 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிட்டே போலாம். 3 மணி நேரம் இந்த யுகம் வரைக்கும் பேசலாம். அழுதுன்னு இருந்தா, அழுதுன்னு இருந்தவா போனா அவளுக்கு சில பேர் அழுதா, அப்படி அழுதவா போனா அவளுக்கு சில பேர் அழுது. இது எங்கேயா முடிய போறதா? இப்போ சம்சாரம் இருக்கிற வரைக்கும் இது முடிய போறதே கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன், அம்மான்னு சொன்னா யாராவது பிடிக்கலன்னு சொல்ல போறாளா? இப்போ அத்தனை பேருக்கு தாயார்னு சொன்னா அத்தனை மதிப்பு. ராமன் தான் சொல்றார், லங்கை இத்தனை அழகா இருந்தா கூட பெற்ற தாய், அதற்கடுத்தது நம்முடைய பூமி, நம்ம ஊருன்னு சொன்னார். அது நமக்கு தருகிற அந்த ஆனந்தம் இருக்கிறதே. அங்க சௌகரியங்கள் குறைவா இருக்கலாம், வெளியில சௌகரியங்கள் நிறைய கூட இருந்துடலாம், ஆனா நம்ம வீட்டை போல வராது. ஒரு வார்த்தை சொல்றோமா இல்லையா? நீங்க எங்க வேணும்னா சுத்திட்டு வாங்கோ, ஒரு வாரம் அப்படியே யாத்திரை போனேன், டூர் போனேன், இல்ல சுத்தி பார்க்கறதுக்கு சுற்றுலா தலங்கள்லாம் போனேன், டார்ஜிலிங் போனேன் சொல்றாள் இல்லையோ, அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்டுல உள்ள நுழையச்சே பாருங்க, ஃபேனை போட்டுட்டு அப்பாடான்னு உட்காடுறான். என்ன குறைச்சு பாருங்க, ஃபேன் சுவிட்சை போட்டுட்டு அப்பாடா அப்படிங்கிறான். நான் மெதுவா கேட்டேன், இந்த ஆனந்தம் உனக்கு இங்க இருக்குன்னு அங்க போயிருந்துருக்கவே வேண்டாமே. இந்த அப்பாடாங்கிறது வருது பாருங்க, அது ஆன்மாவினுடைய குரல். அது வாய் வார்த்தைக்கு சொல்லப்பட்டது அன்று. இந்த இளைப்பாறுதல், இந்த மகிழ்ச்சி நமக்கு எங்கும் இல்லைங்கிறதுடைய வெளிப்பாடு அது. அப்ப எங்கெங்கயோ போய் சுத்திட்டு வரான், வீட்டுக்குள்ள நுழைஞ்சாத்தானே நமக்கு அப்பாடான்னு இருக்கு இல்லையா? ஒரு 7 மணி கால பயணம், 8 மணி கால பயணம்னா ஆத்து வாசல்ல வரச்சேவே மனசுல எத்தனை பூரிப்பு நமக்கு ஏற்பட்டு விடுறது. உள்ள போய் அந்த பைய அப்படி வீசி எரிஞ்சோமா, ஒரு காஃபி கொண்டான்னு கேட்டோமா, ஏதோ ஒண்ணு காஃபியோ பாலோ ஏதோ ஒன்று 1/2 மணி கழிச்சு தருவேன்னு சொன்னா கூட பரவாயில்லைங்கிற மனநிலைக்கு வந்துடுறோம். ஏன்னா வீட்டுக்கு வந்ததே பெரிய ஆறுதல். அப்படித்தான் வச்சுட்டு இருக்கோம். அவன் லங்கைங்கிறது அத்தனை அழகு. அதைத்தான் இந்த இடத்துல சொல்றா. ஏன் சுந்தர காண்டம்? இந்த லங்கைக்கு ஹனுமான் போறாரா,
அந்த லங்கையை பார்க்கிறார். ஆச்சரியமா அவருடைய வருணனம் எல்லாம் செய்யப்படுகிறது. அதனால சுந்தர காண்டத்திலே லங்கையே அதுவே மிகச்சிறந்த அழகோடு திகழ்வதாலே இது நிச்சயமாக சுந்தர காண்டம். அதனாலேயே சுந்தர காண்டம்னு பேரு. இதுலதான் சீதையினுடைய வைபவம் பேசப்படுகிறது. அதனாலே சுந்தர காண்டம். சீதையே அழகி, சீதையினுடைய வைபவம் அழகு, பெருமை அழகு, சீதையே அழகு. அதனாலே சுந்தர காண்டம். சுந்தர காண்டத்துல எதுதான் சுந்தரம் இல்லைன்னுட்டா. சுந்தர காண்டத்துல எதுதான் அழகு இல்லை, முழுக்க முழுக்க அழகுதான் இருக்கிறது. சுந்தரே சுந்தரியும் சீதாம் அக்ஷதாம் மாருதேகே முகாத்து. ஹனுமான் ராம வைபவத்தை எத்தனை சொல்றார் பாருங்க. சீதையின் இடத்துல எடுத்து சொல்லுகிறார். ராம வைபவத்தை நன்னா அனுபவிப்பதற்கு பாங்காயிருக்கிற காண்டம். அதனாலே சுந்தர காண்டம். முக்கியமா ஒண்ணு சொல்லணும், சீதையினுடைய துயரம் எல்லாம் தீருகின்ற காண்டம். ராவணன் வீட்டுல போய் சிறை இருக்கிறாள். ஆச்சு மாதங்கள் உருண்டோடுகின்றன. பல மாசங்கள் ஓடி போச்சு. ராமன் வருவாரா மாட்டாரா, இருக்காரா இல்லையா, என் நினைவு உண்டா இல்லையா, என்னை காப்பாத்தணும்னு அபிப்பிராயம் இருக்கா இல்லையா, ஒன்னும் தெரியாம தான் இத்தனை நாள் போன்றது. இப்பதானே ஹனுமான் அங்க இருந்து வந்திருக்காரு இல்லையோ, அவரை பார்த்த உடனே தானே ஒரு திருப்தி ஏற்படுகிறது. உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். இப்ப இங்கே நிறைய வயசானவா இருக்கீங்க. பழைய நாள்ல வருங்கோ, இன்னைக்கு இருக்க மாதிரி இந்த வாட்ஸ்அப் வீடியோ கால், வாய்ஸ் கால், உடனே நாம மெசேஜ் அனுப்புறது, சட்டு சட்டுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வாய்ப்பில்லாத காலத்துல சொல்றேன். அப்பெல்லாம் உங்களுக்கு இருந்த ஒரே ஆறுதல் என்னன்னா தபால் ஒன்றுதான். இந்த தபால்காரர் வாசல்ல வந்தாலே ஏதாவது அம்மாவோ அப்பாவோ கடிதாசி போட்டிருக்காளா, இல்ல நம்ம பெண் பிள்ளை கல்யாணம் கட்டி கொடுத்தோமே அவகிட்ட இருந்து கடிதம் வந்திருக்கா, இந்த எதிர்பார்ப்போட பாமா வாச திண்ணையிலேயே உட்காந்துருப்பா பெரியவா. அப்பா அம்மாவாகட்டும் இல்ல பெண் குழந்தையாகட்டும், அப்பா அம்மா கிட்ட இருந்து கடிதம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு வாச திண்ணையிலேயே உட்காந்துருப்பா. அவளுக்கு தபால்காரரை ரொம்ப பிடிக்கும். தபால்காரர் கொண்டு வர கடிதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு, தந்தின்னு ஒண்ணு உண்டு. அது யாருக்கும் அவ்வளவா பிடிக்காது. தந்தி வந்திருக்குன்னு கேட்டே போனவா எத்தனை பேர் உண்டு தெரியுமா? தந்தியில என்ன வந்திருக்குன்னு சொல்லவே வேண்டாம். உங்க வீட்டுக்கு தந்தி வந்திருக்குனாலே மார்பிடிச்சு உட்காந்து போனவாள்லாம் உண்டு. தந்தியில என்ன போட்டிருப்பா, திருதுப்புன்னு கல்யாணம் ஏற்பாடு ஆயிருக்கு, இந்த தேதியில கல்யாணம் வாங்கோ அப்படின்னு இருக்கும். அது ஏன் தந்தியில அனுப்பிச்சான்னா, நேரம் இல்லை தந்தியில சொல்லியாச்சு, அதுதான் ஒரே வழி. சீக்கிரமா விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இருந்த ஒரே வழி தந்தி தானே. நல்ல விஷயம் தான் வந்திருக்கும். உங்களுக்கு தந்தி வந்திருக்குனாலே ஒரு மார்பிடிச்சு உட்காந்துட்டார், அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. இதெல்லாம் நிறைய இடங்கள்ல நடந்திருக்கும். அப்ப எது சொல்ல வந்தேன், வாசல் அந்த போஸ்ட்மேனை பார்த்தாலே என்னப்பா ஏதாவது தபால் உண்டா, கடுதாசி உண்டா அப்படின்னு கேட்பா. அவர் சொல்லுவார், வந்தா கொடுக்க மாட்டேனா அப்படின்னாருன்னா, இல்ல பெண் குழந்தை கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கோம், 2 மாசம் ஆச்சு, இன்னும் லெட்டர் வரல, அங்க என்ன நிலைமை ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, இவருக்கு கவலை. அதுல சரியா அந்த தபால் போகணும், படிக்க தெரியாது, அது அவர்கிட்டயே கொடுத்து படிக்க சொல்லணும், இதெல்லாம் நடக்கும் இல்லையோ. அப்ப தபால்காரரை பார்த்துட்டாலே என்னமோ நம்ம குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்த பெண்ணே வந்தா போல நமக்கு ஒரு ஃபீலிங் அந்த நாள்ல ஏற்பட்டது இல்லையோ. அப்பா அம்மாவே வந்துட்டா போல அந்த பெண்ணுக்கு ஒரு அபிப்பிராயம் ஏற்படுறது இல்லையோ. அப்படித்தான் ஹனுமானை பார்த்துட்டு சீதைக்கு ஆனந்தம் ஏற்பட்டது. ராமனை விட்டு பிரிந்து நாம அல்லலுறுகின்றோம், அந்த ராமனிடமிருந்து ஒருவன் வந்து ராமனுடைய பெருமைகளை நமக்கு சொல்லுகிறான். அதனால நன்னா கேட்டுண்டான், இந்த ராமனுடைய வைபவத்தை நன்றாக கேட்டுக்கொண்டாள். இப்படி பார்த்தோம்னு சொன்னால் எல்லா விதத்தாலும் சுந்தரம்னு சொல்லக்கூடிய வைபவம் இந்த சுந்தர காண்டத்திற்கே அமைந்திருக்கிறபடியினாலே இது சுந்தர காண்டம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சில கருத்துக்கள்லாம் சொல்றேன். நஷ்ட திரவியஸ்ய லாபோகி சுந்தரஹா பரிகீர்த்திதா. எது சுந்தரம்னா, தொலைஞ்சு போன ஒன்று கிடைப்பதுங்கிறது சுந்தரம். இப்போ அயோத்தியா போயிருந்தேன் போன வாரம். ஸ்ரீராமநவமிக்கு அயோத்தியால தான் இருந்தேன். பாருங்க, அயோத்தியா போயிட்டு உங்களை எல்லாம் சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஸ்ரீராமநவமிக்கு அயோத்தியால இருந்தேன். அடியன் கூட இன்னொரு சுவாமியும் வந்திருந்தார். ஸ்ரீமான் ஸ்ரீ ஊவே பரவஸ்து வரதராஜன் சுவாமின்னு ஸ்ரீரங்கத்துல இருக்கார். இளையவர், சம்பிரதாய விஷயங்கள்ல நல்லா தேறியவர், ரொம்ப நல்ல உபன்யாசங்கள்ல நிறைய பண்றார். அந்த சுவாமி வந்திருந்தார், பிளைட்ல வந்திருந்தார். கையில செப்புல ஒரு வாட்டர் பாட்டில் அவர் வச்சிருந்தார். தண்ணீர் குடிப்பதற்கு செப்பாலான ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருந்தார் அவர். அதை பிளைட்லயே அவர் விட்டுட்டார். அயோத்திக்கு வந்தாச்சு, அவர் பிளைட்ல விட்டுட்டார். போட்டு முன்னாடி எல்லாம் வச்சுக்கிறது கொஞ்சம் இடம் கொடுத்துருப்பாள் இல்லையோ, அதுல எங்கேயோ வச்சிருக்கார், இடம் கழிச்சே விட்டுட்டார். பாவம் நேரம் வந்தார். நாங்க எங்க தங்கி இருந்தோமோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அவர் மூஞ்சியே நல்லா இல்லை. நான் கேட்டேன் என்ன ஆச்சுன்னு. சுவாமி செப்பு பாட்டில் போயிட்டு விட்டுட்டு வந்துட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னாரு. போற சுவாமி, அதுக்கு இன்னொன்னு வாங்கிட்டா போறது, கட்டணா 700-800 ரூபாய் இருக்கும், ஒன்னும் குறவுன்னு சொல்ல முடியாததை. ஆனா விட்டாச்சு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார், சுவாமி பாட்டில் போனதை பத்தி கவலை இல்லை, அந்த பாட்டில் போட்டுக்கிறதுக்கு ஒரு அழகா ஒரு நூல்ல தைச்ச ஒரு பை மாதிரி அவர் வச்சுட்டு இருந்திருக்கார் போல் இருக்கு. அந்த பையை எங்க பாட்டி தைச்சதுன்னார். பாட்டி இப்ப உசுரோட இல்லை, பாட்டி ஞாபகமா இருந்ததே அந்த பை ஒன்றுதாங்கிறார். ஒரு சென்டிமெண்ட், ஒரு அட்டாச்மெண்ட்ங்கிறது எத்தனை இருக்கு பாத்தீங்களா. அது மாதிரி நம்ம கூட நிறைய விஷயங்களோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அது நம்ம கூடவே இருந்தா தான் நமக்கு ஒரு திருப்தின்னு இருந்துட்டே இருக்கும். பெரிய பிரயோஜனம் அதனால இருக்காது, இப்ப பெரிய விஷயமா இருக்காது, ஒண்ணும் மதிப்பெல்லாம் ஒண்ணும் இருக்காது, ஆனா அது கூட இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம் இல்லையா. அவர் சொன்னார், பாட்டி ஞாபகமா வச்சிருந்தேன் சுவாமி, அதனாலதான் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னார். அவர் என்னென்னமோ இமெயில்ல எல்லாம் அனுப்பிச்செல்லாம் பார்த்தா, நான் சொன்ன கிடைக்கணும்னு இருந்தா கடை போறது இப்போ அப்படின்னுட்டேன். 4 நாள் கழிச்சு திரும்ப சென்னைக்கு வரணும் இல்லையோ, திரும்ப வந்தோம்.
அவர் அயோத்தி ஏர்போர்ட் வந்த உடனே சொல்றாரு, சுவாமி எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காளா போய் கேட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு போனார். கிடைச்சுடுத்து, எடுத்து வச்சிருந்தா கிடைச்சுடுத்து. அதை எடுத்து என்ன சந்தோஷமா அவர் வந்தார் தெரியுமா அப்படின்னு சொன்ன. இதுதான் சுந்தரகாண்டம்னு. தொலைஞ்சு போனது திரும்ப கிடைக்கிறதுங்கிறது இருக்கு பாருங்க, அது அரிதினும் அரிது. சாதாரணமாலாம் நடக்காது. நமக்கு எப்படி என்னென்ன தொலைச்சோமோ அதெல்லாம் ஞாபகம் வரும். நீ சொன்னது ரொம்ப சரி சுவாமி, கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டேன், கையை விட்டு போயிடுத்து, அப்புறம் கண்ணிலேயே படல, அதை ஏன் இப்ப ஞாபகப்படுத்திக்கிட்டு இருந்தோம். எத்தனையோ தொலைச்சிருப்போம் இல்லையா, எத்தனையோ அஜாக்கிரதையினால போயிருக்கும், ஜாக்கிரதையா இருந்தாலும் போயிருக்கும். ஆனா தொலைஞ்ச பிற்பாடு கிடைத்தல்ன்றதுக்கு பாருங்க அரிதினும் அரிது. அதனால ஏன் சுந்தரகாண்டம் அப்படின்னா, ராவணனாலே அபகரித்து செல்லப்பட்ட சீதை, அவளை பற்றிய செய்தி எங்க இருக்கா ஏதுன்னே தெரியலன்னும் போது அவளை பற்றிய செய்தி அறிய பெற்றார்கள். தெரிய வந்ததொல்லியோ, ஹனுமான் வந்து பார்த்துட்டார், தெரிஞ்சுட்டார். அதனாலே சுந்தரகாண்டம் அப்படின்னு பெயர். சுந்தரன், ஹனுமானுக்கே சுந்தரன் பேரு, அதை சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது சொல்றா, சுந்தரம் அப்படின்னா நம்முடைய மனசை அப்படியே ஈரமாக்குவதுன்னு அர்த்தம். இப்ப ஈரமாக்குதல்னா என்ன? ராமானுஜர் இருக்காரு, திருவாதிரையிலே அவதரித்தவர். நம்ம கேட்டுக்கோம், திருவாதிரை வடமொழியில ஆர்திரான்னு சொல்லுவார்கள். தாயாருக்கே ஆர்திரான்னு ஒரு பெயர் உண்டு. ஆர்திரானா என்ன அர்த்தம்னா, அதுதான் நீங்க இப்ப நிறைய பேர் ஆருத்ரான்னு சொல்றாரு இல்லையா. அதனால ஆர்திரா அப்படின்னா நனைதல், ஈரமாக்குதல் அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கும். அப்ப தாயாருடைய வேலை என்ன அப்படின்னா, சம்சாரமாகிற வெப்பத்தாலே நாம் எல்லாம் பீடிக்கப்பட்டிருக்கிறோம், வெப்பத்துல இருக்கோம். அப்ப ஒரு குளிர்ச்சிங்கிறது நமக்கு தேவையா இருக்கும் இல்லையோ. இப்ப எல்லாம் குறைஞ்சு போச்சு. இதெல்லாம் ஃப்ரிட்ஜ் வாட்டர் அப்படின்னா ஒரு கிரேஸ் இருந்தது எல்லாருக்கும். இப்ப எல்லாரும் வெந்நீர் போட்டு கொடுங்குறா. முன்னெல்லாம் அந்த ஃப்ரிட்ஜ் வந்துருதுன்னு சொன்னா ஒரு 4 பாட்டில் நான் பிடிச்சு வச்சு அந்த தண்ணீரை பிடிச்சு அந்த ஃப்ரிட்ஜில் வச்சிருவது, அப்பப்ப தாகம் தணித்துக் கொள்ள சாப்பிடுவது, அதை பருகுவது. பருகுவதற்கு போட்டி இருக்கும். பாட்டில தண்ணி பிடிச்சு வைக்கிறதுக்கு ஒருத்தர் வரமாட்டான். நாம கஷ்டப்பட்டு பிடிச்சு அதை போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்தா காலி பாட்டில் தான் நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னன்னா மடக்கு மடக்குன்னு அந்த தண்ணீரை நாம பருகினோம்னா அப்பாடா சில்லு தண்ணீரை குடித்து இப்பதான் அப்பாடான்னு இருக்கு. அதை போலதான் ஆர்திரான்னு சொன்னால் நனைத்தல், ஈரமாக்குதல் அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்ப ராமானுஜர் திருவாதிரையிலே அவதரித்தார். அவர் நம்மளை எல்லாம் நினைக்கிறார். எப்படி நினைக்கிறார் அப்படின்னா ஈரமாக்குகிறார். ஈரமாக்குகிறார்னால் சம்சாரமாகிற வெப்பத்திலிருந்து, இப்படி வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து கொண்டு போய் நம்மளை கொடைக்கானல்ல விட்டா எப்படி இருக்கும், ஊட்டியில விட்டா எப்படி இருக்கும், அந்த வேலையை தான் ராமானுஜர் செஞ்சார். இங்க இருந்து அழைச்சிண்டு போய் ஊட்டியில விடுறது, கொடைக்கானல விடுறது இல்ல, நீ இருக்கிற இடத்தையே கொடைக்கானல ஆக்குறேன், அதையே ஊட்டி ஆக்குறேன், அதுதான் அவர் செஞ்சார். அப்படியே செஞ்சிருக்காரு. இப்ப கூட 4 ஃபேன் ஓடுறது, ஏசி இருந்தா கூட தேவலான்னு தானே இருக்கு. அவர் அப்படி செஞ்சதா தெரியலையேன்னா, அவர் செஞ்சது இந்த வெப்பத்தை பத்தி எல்லாம் இல்ல. இது வருஷம் வருஷம் வரும் போகும். நாம எத்தனையோ ஜென்மங்களா ஒரு வெப்பத்துல இருந்துட்டே இருக்கோம் பாருங்க, சம்சாரங்கிற வெப்பத்துல இருந்துட்டே இருக்கோமே, இதுல இருந்து தப்பிக்கணும் இல்லையோ. அப்ப இங்கேயே உன்னை சரணாகதன் ஆக்கி பெருமானுக்கு வேண்டப்பட்டவனாக ஆக்கி வைத்து அவரிடத்துல கைங்கரியங்களை பண்ண வைத்து இதுதான் உன்னுடைய இறுதி ஜென்மம்னு ஆக்கி கொடுக்கிறாரோ இல்லையோ. அந்த வகையினாலே, அந்த விதத்தாலே அவர் நம்மை நினைப்பவராக ஆக்குகிறார், நம்மை குளிர்விப்பவராக ஆக்குகிறார் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல சொல்ல வந்திருக்கிற அர்த்தம், சுந்தர காண்டம் ஏன் சொல்றோம்னா, கேட்பவர் நெஞ்சை ஈரமாக்குகிற காண்டம். உருகி போடுறோம்னு சொல்றோமே, அப்படி உருகி போக வைக்கிற காண்டம் எதுன்னு சொன்னால் அந்த பெருமை இந்த காண்டத்திற்கு தான் உண்டு அப்படின்னு காட்டினார்கள். இப்படி பல அர்த்தங்களை இந்த இடத்துல சொல்லிட்டே வரா. சுந்தரகாண்டம்ங்கிறதுக்கு என்ன பொருள்ங்கிறது முக்கியமா அத்தனை பேரும் சொல்றது என்னன்னா, நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா, சுந்தரகாண்டம் படியுங்கோள். மனசுல ஏதாவது கிளேசம் இருக்கா, சுந்தரகாண்டம் படியுங்கோள். ஏதாவது ஒண்ணு பெருமானுடைய அனுகிரகத்தை பெறணுங்கிற ஆசை இருக்கா, சுந்தரகாண்டம் படியுங்கோள். திருமங்கையாழ்வார் பாடினார், துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலீர் சொல்லினும் நன்னாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமும். ரொம்ப ஆச்சரியமா பாடி கொடுத்துட்டார். துஞ்சும் போது அழிமின், கொஞ்சம் அப்படியே துஞ்சி போயிருக்கோமா, சோர்வா இருக்கோமா, நாராயணான்னு சொல்லுங்கோ. துன்பங்கள் வரதா, நாராயணான்னு சொல்லுங்கோ. இது நமக்கு சொல்ல வேண்டியது இல்லை, துன்பம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா சொல்ல போறோம்னு வச்சுக்கோங்க. அடுத்தது சொன்னார், துயரிலீர் சொல்லிலும் நன்னா. ஒருத்தன் சொன்னா ஒரு கட்டமும் இல்லையேன்னா, வராத இருக்கணும் இல்லையோ சொல்லுன்னார். இப்ப இல்ல சரி, நாளைக்கு வராத இருக்கணுமே, எப்பயும் வரக்கூடாது, அதனால நாராயணான்னு சொல்லிட்டு துஞ்சும் போது அழைமி துயரவரில் நினைமி துயரிலீர் சொல்லிலும் நன்னா. அதை போலத்தான் சுந்தரகாண்ட பாராயணத்தை பரிந்துரை செய்கிறார்கள். அத்தனை பேரும் படியுங்கோள்கிறார். ஏதோ சம்ஸ்கிருதத்துல இருக்கு, நாங்க எங்க படிக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டாம், தமிழாக்கம் பண்ணி கூட புஸ்தகம் போட்டிருக்கா. வீட்டுல அவசிய சுந்தரகாண்ட புஸ்தகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் நல்ல விடத்திலே ஆகும். குழந்தைகள் சத்தான குழந்தைகள் பிறப்பார்கள். அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்ல மாட்டேன், எந்த குழந்தை பிறந்தாலும் சத்தான குழந்தையாக இருக்க வேண்டும். பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்திலே ருச்சி இருக்க வேண்டும். சனாதன தர்மத்தின் பால் பிடிப்பு இருக்க வேண்டும். அது ஆண் குழந்தையா இருந்தா பெண் குழந்தையா இருந்தா அவன் போடுறான் பிச்சை, அதுல இதுதான் வேணும்னு கேட்க நாம யாரு?
அவர் எதை ஆசைப்படுறாரோ அவர் நமக்கு கொடுக்க போகிறார். அதனால சுந்தரகாண்ட பாராயணம்ங்கிறது சகலத்தையும் நமக்கு அளிக்க வல்லது. இங்கதான் லங்கையை நோக்கி ஹனுமான் புறப்பட போகிறார். அப்படித்தான் சுந்தரகாண்டம் தொடங்குகிறது. இப்பதான் சுந்தரகாண்டத்துக்குள்ளேயே நாம பிரவேசித்திருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்படித்தான் புறப்பட்டார். யார் போவது? இங்கிருந்து லங்கைக்கு செல்ல வேண்டும். யார் போவார் அப்படின்னு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் நடந்தது இல்லையோ. வானரங்களை எல்லாம் கூட்டி வைத்து விசாரித்தார்கள். லங்கைக்கு போக வேண்டும், உங்களால முடியுமா அப்படின்னு ஒரு குழுவை பார்த்து கேட்டா, அந்த குழு என்ன தெரியுமா சொல்லிட்டு, வானர குழு பரவாயில்ல, எங்களால பறக்கலாம் முடியாது, இந்த கடையில போய் பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வா, அந்த கடையில போய் சர்க்கரையை வாங்கிட்டு வா, இதெல்லாம் செய்வோம், எங்களால முடியும், எங்களுக்கு சக்தி உண்டு, ஆற்றல் உண்டு. ஆனா கடலை தாண்டி போகிற அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு சக்தி இருக்கிறதா தெரியல, நாங்கள் இதற்கு சரிப்பட்டு வரமாட்டோம் அப்படின்னு சில வானரங்கள் இருந்து விட்டன. சில வானரங்கள் எது தெரியுமா சொல்லிட்டு, நாங்க பறப்போம், ஆனா அவ்வளவு தூரம் கடந்து போக முடியுமான்னு தெரியாது, நடுவிலேயே இழைத்து கீழே விழுந்து விடுவோம், பறக்க முடியும் எங்களால, ஆனா கடலை தாண்டுற அளவுக்கு முடியுமான்னு தெரியல அப்படின்னு சில வானரங்கள் பேசின. சில வானரங்கள் பறக்க முடியும், அந்த பக்கம் போகவும் வல்லமை உடையோம், ஆனா திரும்ப வருவோமான்னு தெரியாது, அதுக்கு சக்தி இருக்குமான்னு தெரியாது, அப்படி ஒரு பிரச்சனை. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா, பேசாத இருந்த ஒருத்தர் யார் தெரியுமா? யார் பறக்க போறாரோ அவர். யாரெல்லாம் பறக்க முடியாதுன்னு இத்தனை பேர் பேசிட்டு இருந்தா, பறக்க முடியும், பறக்க போகிறவர் அவர் வாயே திறக்கல. ஏன் வாயை திறக்கல? தன்னாலும் முடியாதுன்னு தான் அவர் நினைச்சிட்டு இருந்தார். என்னாலையும் முடியாது. இந்த சுந்தரகாண்டம்ங்கிறது எப்படின்னா, தன்னம்பிக்கை அளிக்கிற பகுதி. அவங்க வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியம்? தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க யானையை பார்த்திருக்கீங்க, யானையினுடைய தும்பிக்கை பார்த்திருக்கீங்க, 1.5 லட்சம் தசை நாறுகளாலே ஆன தும்பிக்கை. அந்த யானையினுடைய தும்பிக்கை இருக்கு பாருங்க, யானைக்கு எல்லாமே அந்த தும்பிக்கை தான். யானையினுடைய நம்பிக்கையே அந்த தும்பிக்கை தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தும்பிக்கைக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா யானை வெகு காலம் உயிர் வாழாது, உடம்பு நல்லாவே இருக்கும். ஆனா தும்பிக்கை வாழ எடுத்து கொடுத்தா வந்தா தும்பிக்கை விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த யானை உயிர் வாழுமா? சத்தியமாக உயிர் வாழாது. அப்ப யானைக்கு மொத்தமே அந்த தும்பிக்கை தானே, மனிதனுக்கு மொத்தமே அவனுடைய நம்பிக்கை தான். அது புரிஞ்சுக்கணும். யானைக்கு தும்பிக்கை போல மனிதனுக்கு நம்பிக்கை. தும்பிக்கையில் அடிபட்டு விடுத்துனா யானை கீழே விழுந்து விடும், நம்பிக்கையில் அடிபட்டால் மனிதன் கீழே விழுந்து விடுவான். அப்ப தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு இடத்துல எழுதினேன். நம்ம கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கிட்ட கேட்டார், அதுக்கு பதில் கொடுத்தேன். நம்பிக்கை, நம்பெருமாள் கை, இந்த ரெண்டு தான் நம்ம கிட்ட இருக்கணும். நம்பெருமாள்னா யாரு? ராமனாலே தொழப்பட்டவரான ஸ்ரீரங்கநாதன். ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாள் இருக்கார் பாருங்க, நம்பெருமாள்னு பேரு. நமக்கு துணையும் சார்பும் எது? எது துணை, எது சார்பு அப்படின்னால், நம்பிக்கையும் நம்பெருமாள் கையும் நமக்கு துணையும் சார்பும் அப்படின்னு வச்சுக்கணும். எப்பவும் நம்ம அதைத்தான் நினைச்சுக்கணும். இந்த நம்பிக்கையையும் அவர் தான் நமக்கு தருகிறார். நம்ம கிட்ட என்ன சக்தி உண்டு? இப்ப ஹனுமான் பறந்து போனார், நம்பிக்கை இருந்தது போனாருன்னா, ஹனுமான பறந்து போனாரா? அந்த சக்தி யார் கொடுத்தார்? ராமன் தான் கொடுத்தார், பகவான் தான் கொடுத்தார். இந்த வானரங்கள் எல்லாம் சேர்த்து கொண்டுதான் தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற நிர்பந்தம் எல்லாம் பெருமாளுக்கு கிடையாது. அவர் பரமாத்மா. அவருக்கு என்ன, இந்த வானரங்கள்ல அந்த குரங்கெல்லாம் கூட வச்சுட்டா தான் வேலை நடக்குமா அவருக்கு? அவர் தெரியுமா சொல்லிட்டார், இந்த குரங்குகளை ஏன் கூட வைத்துக் கொள்கிறேன் தெரியுமா? இந்த குரங்குகளுக்கும் பெயர் கிடைக்க வேண்டும், இந்த குரங்குகளுக்கும் பெருமை ஏற்பட வேண்டும் அப்படின்னு வானர ஜாதிக்கு பெருமை சம்பாதித்து கொடுத்தார் பெருமாள். இல்லைன்னா வைகுண்டத்துல உட்கார்ந்தபடி ராவணனை முடிப்பதற்கு வல்லமை அவருக்கு உண்டு. ஆனா வானர ஜாதியை ஏன் சேர்த்துட்டாருன்னா, இதுல ஒரு நீதி இருக்கு. நாம எல்லாரையும் அரவணைச்சுட்டு தான் போகணும். என் ஒருத்தனால முடியும்னு இருந்தாலும் அப்படி நாம இருந்துடக்கூடாது. பலரையும் அரவணைத்துக் கொண்டு பலரோடு நாம சேர்ந்து கொண்டு ஒரு குழுவாக இருந்து செயல்படுகை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே. அதைத்தான் சுந்தரகாண்டம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப தன்னம்பிக்கையை நமக்கு ஊட்டுகிற பகுதி சுந்தரகாண்டம். பகவானுடைய அனுகிரகம் துணை இருந்தால் கடலை கடப்பதும் சாத்தியம்ங்கிறத நமக்கு உணர்த்துகிற பகுதி சுந்தரகாண்டம். அதனாலதான் சுந்தரகாண்டத்தை டெய்லி படிங்கோன்னா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன் தெரியுமா படிக்க சொன்னா? தன்னம்பிக்கை வளரும், வேற ஒண்ணும் கிடையாது. தெய்வ நம்பிக்கை வளரும். தெய்வ நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் கூட இருந்துடுத்துன்னு சொன்னால் அவனால் ஆகாத காரியம்ங்கிறதே கிடையாது. அதுக்குதான் சுந்தரகாண்டத்தை படிங்கோன்னு சொன்னா. இப்ப ஹனுமான் பாவம் ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கார், தன்னால முடியாதுன்னு அவர் நினைச்சிட்டு இருந்தார். ஜாம்பவான போல ஒருத்தர் வரணும், அந்த ஜாம்பவான் தான் வந்தார். நீ ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கே? அவர் சொன்னார், பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கா, இதெல்லாம் என்னால ஆகக்கூடிய காரியம் கிடையாது, அதனால நான் ஒரு ஓரமா வந்துட்டேன். ஐயோ, இது ஒன்னாலதான் ஆகும், நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? உடனே சிறிய வயதுல உனக்கு இருந்த பலம் எல்லாம் உனக்கு மறந்து போச்சு, அது உன் பேர்ல தப்பு கிடையாது, அந்த பலம் எல்லாம் உனக்கு மறந்து போக வேண்டும் என்கிற சாபமும் இருக்கிறது. இவர் ஏகப்பட்ட ஆட்டம் போட்டு இருக்காரு, வால் பையன். நம்ம வீட்டு குழந்தைய பாடாப்படுத்திட்டுனா நம்ம என்ன சொல்றோம்? வெறும் குரங்கு வானரம் ஒரு வால் தான் இல்லைங்கிறோம், சொல்றோமா இல்லையா? குழந்தை படுத்தினாலே வானரம்ங்கிறோம். அப்ப வானரம் படுத்துறதுக்கு இப்ப சொல்லணுமா? அதுவும் ஹனுமான் போடுற ஆட்டத்துக்கு சொல்லணுமா? சூரியனை பார்த்துட்டு மாங்கனின்னு போய் சூரியனையே விழுங்குற அளவுக்கு அவர் போயிட்டாருன்னு சொன்னால்
எத்தனை கட்ட ஆட்டம் போட்டிருப்பாரு அவர். அதனால மகர்ஷிகள்லாம் பார்த்தா, நாங்க உட்கார்ந்து யாகம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா இந்த பிள்ளை மேலே இருந்து பெரிய மரக்கடையை வெட்டி கீழே போடுறான், போட்டுட்டு கை கட்டி சிரிக்கிறான், இல்ல விளையாட்டா பண்றார். அவர்களை துன்புறுத்தணுங்கிறது இவருடைய ஆசை கிடையாது. சில குழந்தைகளை அப்படித்தான் யாரை பார்த்தாலும் அடிச்சுட்டு ஒன்னும் பெருசா தெரியாது அதுக்கு. அது அடிக்கிறதுல அதுக்கு ஒரு ஆனந்தம், அவ்வளவுதான். போய் பட்டு அடிச்சுட்டு வந்துடும், சிரிப்பா சிரிக்கும். அதுக்கப்புறம் அது தப்பு சரி இதெல்லாம் அதுக்கு தெரியவே தெரியாது. தனக்கு ஒரு மனமகிழ்ச்சி உண்டாருது. அதை போல ஹனுமான் பாடப்படுத்திட்டு இருந்தாரோ இல்லையோ, மகர்ஷிகள்லாம் பார்த்தா இத்தனை பலம் இத்தனை சக்தி. ஏன்னா மேலே இருந்து இந்திரன் வேற அடிச்சு கீழே தள்ளுட்டான், வாயுவுக்கு கோபம் வந்துடுறது. என் பிள்ளை பேர்ல நீ கை வச்சுட்டியா, அவன் கோச்சிட்டு விடுறான். அம்மா என்னதான் 2 பக்கம் கண்ணை வீங்கி போச்சு, பிள்ளை அழகா இருக்கான்னு அரவணைச்சுட்டாலும் தகப்பனால தாங்கிக்க முடியல. என் பிள்ளைய அடிச்சுட்டியா, காத்து இல்லைன்னா இந்த உலகம் என்ன ஆகுதுன்னு நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் மூச்சு அடக்கிட்டு உட்காந்துட்டான். வாயு யோசனை பண்ணி வரும்போது காத்து இல்லைன்னா என்ன நடக்கும், ஒன்னும் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு மேல மூச்சடங்கிட்டு உட்காந்துட்டான். அப்புறம் தான் தேவர்கள்லாம் வந்து அவனை சமாதானப்படுத்தலாம். பாருப்பா, உன் பிள்ளை சூரியனையும் விழுக்கிறதுக்கு வந்தா நாங்க என்ன பண்றது, அதனாலதான் அவனை லேசா தட்டினேன் அப்படிதான் சொல்லி அனுப்போம். என்னதான் வேகமா தட்டி இருந்தா கூட அப்படி லேசா தட்டினா கொஞ்சம் பலமா பட்டுடுத்து போல் இருக்கு. அந்த பிள்ளைக்கு வேண்டுமானால் நாங்கள் பெரிய உயரிய வரங்கள் எல்லாம் தருகிறோம் அப்படின்னு வரிசையா பட்டியல் போட்டு நிறைய வரங்களை கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் தான் அவ அப்பா வாட்டார், சரி சரி காம்பன்சேஷன் நிறைய கொடுத்துருக்கா, இப்போ வாங்கின அடிக்கு தகுதியா நிறைய அங்க இருந்து வந்தாச்சு, நிறைய பிள்ளைக்கு வரம் எல்லாம் கொடுத்துருக்கா. ஆனா அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டா ரிஷிகள்லாம், இத்தனை வரம் இந்த வால் பிள்ளைக்கு இப்பவே இருந்ததுன்னு சொன்னால் அது எல்லாரும் இன்னமும் பாடா படுத்திடும். அதனால அதெல்லாம் கொஞ்ச காலத்திற்கு மறந்திருக்க கடவன். எல்லா வரங்களையும் அவன் மறந்திருக்க கடவன். அவன் நினைவுக்கே வரக்கூடாது. தன் சக்தி என்னன்னு அவனுக்கு தெரியவே கூடாது. சக்தி என்னன்னு தெரியவே கூடாதுன்னா, இப்ப உங்க பேர்ல நான் 1 கோடி ரூபாய் உங்க பேர்ல வங்கியில போடுறேன் அப்படின்னு உடனே சந்தோஷப்படுவீங்களா மாட்டீங்களா? ஐயோ சுவாமி அடிக்கடி வந்துட்டு போங்க சுவாமின்னு சொல்லிடுவாங்க. 1 கோடி ரூபாய் உங்க பேர்ல போடுறேன் அப்படின்னு ஒண்ணு. ஆனா அடுத்த என்ன தெரியுமா சொல்லிட்டேன், ஆனா ஒருபோதும் அதுல இருந்து ஒரு நயா பைசா அவங்களால எடுக்க முடியாது. அது நீ போடவே வேண்டாம் சுவாமி, நீரே வச்சுக்கலாம், உங்ககிட்டயே அது பத்திரமா இருக்கட்டும். அதை போலதான் இப்ப இத்தனை வரங்களை கொடுத்துட்டு இந்த வரங்கள் இப்போதைக்கு பிரயோஜனப்படாது அப்படின்னுட்டா, எப்பதான் பிரயோஜனம், அதுக்கு காலம் வரும். காலம் வரும்போது அது பிரயோஜனப்படும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, அப்படியா? அந்த காலத்துக்கு காத்து இருக்கணுமே, யார் நினைவு ஊட்டுவார்? அதுக்குதான் ஜாம்பவான போல ஒருத்தர் வேண்டும். அந்த ஜாம்பவான் தான் வந்து சொல்றார், இது உன்னால் தான் ஆகக்கூடிய காரியம், நீ ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துகிறார். நம்ம பலத்தை நம்முடைய ஆச்சாரியன் நமக்கு சொல்லுகிறா போலே. ஒரு தடவை பேஸ்புக்ல ஒரு கட்டுரை எழுதினேன். அதை எதுக்கு எழுதினேங்கிறதையும் சொல்றேன். ஒரு சிறிய காணொலி பார்த்தேன். இப்பெல்லாம் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் வருதோ இல்லையோ, ஷார்ட்ஸ் மீம்ஸ் எல்லாம் வருதோ இல்லையோ, அதுல ஒண்ணு பார்த்தேன். கிரிக்கெட் போட்டி நடந்துட்டு இருக்கு. கிரிக்கெட் போட்டியில இந்த பந்து பொறுக்கி போடுற சிறுவர்கள் இருப்பா. எல்லை கோட்டை தாண்டி தான் அவ நிப்பா. எல்லை கோட்டுக்கு உள்ள அந்த ஃபீல்டர்ஸ் எல்லாம் இருப்பா. பந்தை தடுக்கிறதுக்கு இருக்கிறவள் நின்றுட்டு இருப்பா. பந்து உயரம் வந்ததுன்னா அப்படியே பிடிச்சிட்டாங்கன்னா அவுட்டு. பந்தை விட்டுட்டா அது எல்லை கோட்டை தாண்டி போய் விழுந்தா 6, உருண்டு எல்லை கோட்டை தாண்டி போயிடுச்சுன்னா 4, இப்படி எல்லாம் வச்சிருக்காடு இல்லையோ. அது ஒரு சின்ன வீடியோ வந்தது, அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தன் வீசி அடிக்கிறான், ஒரு பேட்ஸ்மேன், அதாவது கையில மட்டையை வச்சுட்டு ஓங்கி அடிக்கிறான். எல்லை கோட்டை தாண்டி போறது பந்து, அது நிச்சயம் 6 தான், சந்தேகம் இல்லை. முன்னாடி ஒரு ஃபீல்டர் நிக்கிறார், பந்தை பிடிக்கிறதுக்கு. அவர் இப்படி பார்த்துட்டே போறார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு எல்லை கோடு பின்னாடிதான் இருக்கு, இந்த பந்தை நம்மளால பிடிக்க முடியாது, அவனை ஆட்டம் இழக்க செய்ய முடியாது, தெரிஞ்சு போச்சு. உள்ளுக்குள்ள ஒரு பையன் இருக்கான் பாருங்க, பந்து பொறுக்கி போடுறதுக்கு. அவனுக்கு ஆசை, ஏன்னா இப்ப எல்லா கேமராவும் மேல விழுறது. அப்படி வர பந்து அது நிச்சயம் 6 ஓட்டங்கள் தான் தரப்போறா. இருந்தாலும் அதை பிடிச்சா பெரிய பெருமை தானே, அந்த கேட்ச்னு பிடிச்சா பெரிய பெருமை தானே. அவன் அப்படியே போய் பிடிக்கிறதுக்குன்னு போறான் பாருங்க, அவன் கையில பட்டு பந்து விழுந்துடுறது. அவனால பிடிக்க முடியல. அவன் இப்படி கட்டுறான் கைய. இந்த ஃபீல்டர் பக்கத்துல வராரு, அவருக்கு இழப்பு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 6 ஓட்டம் எதிரணிக்கு கிடைச்சிருக்கு. இந்த பையன் கேட்ச் பிடிக்க போனாமே விட்டுட்டான் உள்ளுக்குள்ள. அவன் பிடிச்சாலும் பிடிக்கலாம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அது வேற விஷயம். இருந்தாலும் அவன் ஒரு முயற்சி செஞ்சு தோத்து போயிட்டான். அந்த ஃபீல்டர் பக்கத்துல வந்து சொல்றார், நீ இப்படி கையை வச்சு கூடாது, இப்படி கையை வச்சுக்கணும். அந்த பந்து வரும்போது அந்த பந்தையே நல்லா கவனிச்சு பாரு. அதுக்கப்புறம் கையை இப்படி வச்சு நீ சரியா பிடிச்சியானா, இப்படி அரவணைச்சு பிடிச்சியானா பிடிச்சுடலாம், பந்து கீழே விழாதுன்னு அவனுக்கு கிளாஸ் எடுத்துட்டு போறாரு அவர். அடுத்து ஒரு 4-5 பந்துகள் போடப்பட்ட பிற்பாடு திரும்ப அந்த ஆட்டக்காரர், துடுப்பு ஆட்டக்காரர் ஓங்கி அடிச்சான். திரும்ப எல்லைக்கோட்டை தாண்டி வருது பந்து. இப்போ இந்த ஃபீல்டர் இப்படி போனார், தன்னால பிடிக்க முடியாது, தெரிஞ்சு போச்சு. இது 6 ஓட்டம் தான், தன்னுடைய அணிக்கு இழப்பு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னொரு 6 அவன் கணக்குல சேர போறது. ஆனா உள்ளுக்குள்ள அந்த பந்தை பிடிச்சு போடுற சிறுவன் இருக்கான் பாருங்க, அவன் அந்த பந்தை நோக்கி அப்படியே ஓடுறான், அதை பிடிக்கணுங்கிற ஆசையோட ஓடுறான். இப்ப இந்த ஃபீல்டருடைய முழு பார்வை அவன் மேல இருக்கு. இப்பவாவது அவன் பிடிப்பானா? திரும்பவும் சொல்றான், அவன் பிடிச்சாலும் பிடிக்காட்டி அது ஒண்ணு கணக்குல வரவே போறது கிடையாது. அவனுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி அது. நாம சொல்லி கொடுத்துருக்கோமே, அவன் பிடிக்கிறானா, அவன் சரியா பிடிச்சிட்டான் பாருங்கோ. இவர் போய் அவனை தூக்கி அப்படி கொண்டாடுறாரு பாருங்கோ. அடப்பாவி, உன்னுடைய அணிக்கு நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு. ஏன்னா எதிராளி 6 அடிச்சுட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கு என்ன சந்தோஷம், நான் ஒண்ணு சொல்லி கொடுத்தேன், அவன் அதன்படி செய்தான், என்ன அருமையா லாகவமா அந்த பந்தை பிடிச்சிட்டான்னு அவனை கட்டி தூக்கி உச்சி மோந்து முத்தமிட்டு அந்த பிள்ளைய அவர் அவ்வளவு கொண்டாடுறாரு.
பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, இதைத்தான் ஜாம்பவான் மாதிரி இருக்கிற ஒரு ஆச்சாரியன் செய்கிறார். நம்முடைய குரு செய்கிற வேலை அதுதான். நாம சோர்வாக இருக்கிற போது, நாம தளர்ந்து இருக்கிற போது, பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நாம கவலைப்பட்டு இருக்கிற காலத்திலே, அவ்வளவு ஏன் நாம ஏதோ கவலையா இருந்தோம், வீட்டுக்கு ஒருத்தர் வந்த கொஞ்சம் கோயிலுக்கு தான் போயிட்டு வாயேன்னுவார். நல்லா கேட்டுக்கோங்க. ஏன் நம்ம ஊர்ல கோயில் இருக்கிறது நமக்கு தெரியாதா? கோயிலுக்கு போனா கொஞ்சம் மன நிம்மதியா இருக்குங்கிறது நமக்கு தெரியாதா? ஆனா அது என்னமோ நம்ம நினைவுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க. வந்தவர் சொன்னார், முடிஞ்சா சாயங்காலம் அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு வாயேன். நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? நானே நினைச்சிட்டு இருந்தேன், சொன்னப்பறம் தான் நினைவு வந்து பாருங்க, இன்னைக்கே போயிட்டு வரேன். அப்ப அதுக்கும் ஒரு ஆள் தேவையா தானே இருக்கு. நமக்கு தெரியாத கோயில் இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற கோயில் தான். ராமன் இங்கேதான் அவங்க வரவா எதிர்பார்த்து காத்துட்டே இருக்கார் அவர். ஆனா ஒருத்தர் வந்து சொல்லும் போது அந்த மாதிரி ஒரு ஆள் தேவைன்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? நாம சோர்வாக இருக்கும் போதும் நம்மை தட்டி கொடுத்து நம்முடைய பலத்தை நமக்கு உணர்த்தி நம்மை சாதனைகள் செய்ய தூண்டுகிறவர் அப்படி ஒருத்தர் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். கிடைச்சா விடாதீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிடைக்கிறதும் கடினம், கிடைச்சவரை தக்க வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஜாம்பவான் கிடைத்தார். அவர் ஹனுமானை பார்த்துட்டு சொல்றார். உடனே ஹனுமான் சொல்லிட்டார், நான் தாராளமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமனுடைய அனுகிரகத்தை அவர் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து ரொம்ப ஆச்சரியமா அவர் புறப்பட்டு போகிறார். ததோ ராவண நீதாயாக சீதாயாக சத்ரு கர்ஷணः ஈயேஷ பதம் அன்வேஷ்டும் சாரணாச்சரிதே பதிஹி. சாரணாச்சரிதே பதி அப்படின்னு இருக்கு. தென் திசை நோக்கி வந்த வானர வீரர்களுள் ஜாம்பவான் இருக்கார் பாருங்க. அவர் முதியவர். ஏன் முதியவர்னு சொல்றேன்? அவர் 3 அவதாரம் பார்த்தவர். ஜாம்பவான் வெறும் ராமாயணத்துல மட்டும் இருந்தவர்னு நினைச்சுக்காதீங்கோ. திரிவிக்ரமாவதார காலத்திலேயே இருந்தவர் அவர். பகவான் வாமனனாக வந்து திரிவிக்ரமனாக உலகளந்த பெருமாளாக ஆனார் பாருங்க. அப்ப கையில மோளத்தை எடுத்துட்டு தட்டி தட்டி சுத்தி வந்து பல்லாண்டு பாடிய ஒற்றை ஆள் ஜாம்பவான். அப்படின்னா எத்தனை பழையவர். ஏன்னா வாமனாவதாரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பரசுராம அவதாரம், அதுக்கப்புறம் தான் ராமாவதாரம். மத்ஸ்ய கூர்ம வராக நாரசிம்ம வாமன பார்கவராம ராமன். ராமாவதாரம். ராமாவதாரத்திலையும் கூடவே இருந்திருக்காரு. கிருஷ்ணாவதாரத்துல மாமனார் ஆயிட்டார் பெருமாள். கண்ணனுக்கு தன் பெண்ணை கொடுத்து மாமனார் ஆயிட்டார். அதுவும் 2 பேருக்கும் பெரிய கோர யுத்தம் நடந்தது, சண்டை நடந்தது. சண்டை முடிஞ்ச அப்புறம் பெண்ணை கொடுத்தார். அப்படியே வேடிக்கையா சொல்றது, நாம எல்லாம் பெண்ணை எடுத்த அப்புறம் தான் மாமனாரோட சண்டையே வரும். அவருக்கு சண்டை போட்ட அப்புறம் தான் பெண்ணே கிடைச்சது. மாமனாரோட சண்டை போட்டு அதுக்கு மேல ஜாம்பவதியை கண்ணன் மனம் புரிந்தார். அப்ப கண்ணனுக்கே மாமனார் ஆனார். அப்ப ரொம்ப பெரியவர், முதியவர். அவர் தான் முற்கால நிகழ்ச்சிகளை நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனாலே அவர் சொல்லிட்டார். ஹனுமானும் உடனே புறப்பட்டார் இல்லையோ. தேவர்கள் செல்லும் வானவீதியிலே ராவணனாலே தூக்கி செல்லப்பட்ட அந்த சீதை அவள் இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடிக்க ஆசைப்பட்டார். உடனே ஹனுமான் தயாராயிட்டார். நாம போய் கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு உயர்ந்த ஆசை அவருக்கு ஏற்பட்டது. வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகா சொல்லுவார். சீதை ராவண பவனத்திலே சிறை இருக்கிறாள். இது எல்லாருக்கும் தெரியும். ராவணன் வீட்டிலே சிறை இருக்கிறாள். அது கதை போக்கா பார்த்தா அப்படி தெரியும். வேதாந்த தேசிகன் அழகா சொல்றார். தர்போதக்ர தசேந்திரியான நமனோ நட்டச்சராதிஷ்டிதே தேஹேஸ்மின் பவ சிந்துனா பரிகதே தீனாம் தசாம் பிராபிதா. அழகான அர்த்தம் சொல்றார். இத 10 தலை ராவணனாலே ஆளப்படுகிற கடல் சூழ்ந்த இலங்கை. இலங்கைங்கிறது ஒரு தீவு. அந்த கடலால சூழப்பட்டிருக்கு. 10 தலை ராவணன் அதனை ஆண்டு கொண்டிருக்கிறான். அங்குதான் ராவணனாலே சீதை சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள். அங்குதான் அரக்கிகள் சீதையை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள், காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது நமக்கு தெரியும். இது அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. சம்சாரம்ங்கிற கடல், பெரிய கடல்ல நாம எல்லாம் விழுந்திருக்கோம். அது தெரியாமலே விழுந்திருக்கோம். பெரிய கடலிலே சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் துக்க சுழலை. இது சம்சாரம்ங்கிற பெரிய கடலிலே நாம் விழுந்து நோவுபடுகிறோம். விழலோகாச்சாரியருங்கிற ஆச்சாரியர் சாதித்தார். சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபடன்னார். பெரிய கடல்ல நாம எல்லாம் விழுந்திருக்கோம். இங்க நிறைய துன்பங்கள் தான் உண்டு. நமக்கே நல்லா தெரியும். இப்ப ஒருத்தர் எழுந்து உங்க துன்பங்களை சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லிடுங்க? சுவாமி அதெல்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல முடிகிற சமாச்சாரமா அது. அதெல்லாம் அந்த சப்ஜெக்ட தொடவே கூடாதுன்னு விடுவோம். இப்ப சுந்தர காண்டமே தலைப்பு ரொம்ப ஓஹோன்னு கொடுத்துட்டா. சிறப்பு பக்தி உபன்யாசம் சுந்தர காண்டம் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்துல சொல்ற சமாச்சாரம் வரும்போது கண்டிப்பா கிடையாது. எத்தனை நம்மால அள்ளி அதுல இருந்து முத்தெடுக்க முடியுமோ அத்தனை எடுக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான் சொல்லணும். இப்போ மொத்தத்தையும் சொல்லி எல்லாம் முடிக்கிறதுங்கிறது ஆகாது இல்லையோ. அப்ப சம்சாரம்ங்கிற இந்த பெரிய ஒரு சமுத்திரத்திலே நாம் விழுந்திருக்கிறோம். இந்த இடத்துல எது இலங்கை அப்படின்னால் இந்த உடம்புதான் லங்கை. இந்த இலங்கைங்கிற உடலிலே சிறைப்பட்டிருக்கிற சீதை யாரு? இந்த ஜீவன் உள்ளுக்குள்ள இருக்கானோ இல்லையோ. சித்துன்னு பேரு அவனுக்கு. ஜீவாத்மாக்கு என்ன பேரு? சித்து. ஏன் சித்துன்னு பேரு? அறிவுடையவன் அர்த்தம். அப்படின்னா உடம்புக்கு அறிவு கிடையாது. என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஆத்மாவிற்குத்தான் அறிவுங்கிறது உண்டு. ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் பெருமை. ஆத்மா வெளியில கிளம்பியாச்சுன்னா எப்ப எடுப்பீங்கன்னு கேட்பா, எப்ப போவாருன்னு கேட்பாளா? நல்லா கவனிச்சு பாருங்க. ஆத்மா வெளியில கிளம்பியாச்சுன்னா கேட்கறவன் என்ன கேட்டு விடுறான்? எப்ப எடுப்பாங்கங்கிறான். சுவாமி எப்ப அவர் வருவார் போவாருன்னு நேற்று வரைக்கும் கேட்டுட்டு இருந்தேன்.
அவர் எப்ப வருவார், எப்ப போவார், இன்னைக்கு எப்ப எடுப்பாங்க நீ ஏன் கேட்கறேன்னா, இனிமே எடுத்தா தான் அவங்க அவரால் போறது வரதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தர் போயிட்டார், உள்ள இருக்கிறவர் வெளியில கிளம்பி போயிட்டார் இல்லையோ, சித்து கிளம்பி போயிட்டார். சித்து அறிவுடைய ஆன்மா, அச்சித்து இந்த உடம்பு. அப்ப இந்த உடம்புங்கிற இந்த லங்கை இருக்கு பாருங்கோ, இந்த லங்கைக்குள்ள ஆன்மாங்கிற சீத்தை அவள் பிடிபட்டு இருக்கிறாள், அடைக்கப்பட்டிருக்கிறாள். இன்னொன்னு சொன்னேன், கடல் சூழ்ந்த லங்கைன்னு பாருங்க, சம்சாரம். இந்த சம்சாரம் தான் கடல் சூழ்ந்து இருக்கிற லங்கை. இந்த உடம்பு தான் லங்கை, சம்சாரம் கடலா இருக்கு, உடம்பு லங்கை, உள்ளுக்குள்ள ஆன்மா இருக்கு, சீத்தையை போல இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மேல என்னன்னா 10 தலைகளோடு கூடிய ராவணன், 10 புலன்கள்னுவா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த 10 புலன்கள் வேலை செய்யணும்னு சொன்னா மனம்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்தா, அந்த மனம் தான் இவைகளை வேலைகளை செய்வதற்கு தூண்டும். இந்த புலன்களை வேலை செய்ய தூண்டுறதுக்கு மனம் ரொம்ப முக்கியம் தானே. இப்ப நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா மனம் இல்லாம வந்து உட்கார முடியுமா? மனசு சொல்லணும், போயிட்டு வா, ஒரு 1.5 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு நல்ல போதா போகும். அதுவும் இந்த ஒரு நாள் போகும், டெய்லி நடக்க போறதா? இன்னைக்கு ஒரு நாள் ஏதோ அதிசயமா ஒரு நல்ல போது போயிட்டு இருக்கு நமக்கு. நாளைக்கு இந்த நேரம், நேற்றுக்கு இந்த நேரம், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மணி இப்ப என்ன மணி 12 வருதா? நேற்றுக்கு 12 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, ஐயோ நேத்தும் ஒரு நாள், இன்னைக்கு எப்பேற்பட்ட நாள், இன்னைக்கு எத்தனை நல்ல விதமா போயிட்டு இருக்கு. இப்ப நாளைக்கு இந்த 12 மணினா நேத்து என்ன போச்சோ அதேதான். இன்னைக்கு வந்தது நாளைக்கு வருமானா சந்தேகம் தானே, வரப்போறது கிடையாது. அப்ப சத்சங்கம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். மனசு நமக்கு நிச்சயமாக ஒத்துழைப்பை நல்க வேண்டும். அப்பதான் ஒரு நல்ல காரியத்தை நம்மளால செய்யவே முடியும். மனசு ஒத்துழைக்கல என்ன முடியுமா? அதனாலதான் மனசை எப்பவும் தாஜா பண்ணி வச்சிருக்கணும்வா. ஆழ்வார்கள்லாம் பாடுறச்சு எப்படி பாடுறா? நல்ல நெஞ்சுங்கிறா, நெஞ்சினார். அவருக்கு எவ்வளவு கௌரவம் கொடுக்குறா பாருங்க, நெஞ்சினாருங்கிறார். ஏன் அப்படின்னா, ஐயோ நீ ஒத்துழைச்சா தான் நல்ல காரியத்தை செய்யவே முடியும், இல்லைன்னா எந்த நல்ல காரியமும் நடக்க போறது இல்லை. இப்போ அப்ப 10 புலன்கள், மனத்தோடு கூடிய 10 புலன்கள், அதுதான் 10 தலைகளோடு கூடிய ராவணன் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த ராவணனாலே சிறைபிடிக்கப்பட்டது போதே திரும்ப திரும்ப இந்த சம்சாரத்திலே இந்த ஜீவாத்மா ஏன் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னால், புலன்களுக்கு வசப்பட்டு மனத்தை பகவானிடத்திலே பொருந்த விடாமல் இதர விஷயங்களிலே பொருந்த விடுவதினாலே திரும்ப திரும்ப பாபங்கள் பலவற்றை செய்கிறான், கர்மங்களை சேர்த்து கொண்டே போகிறான். அதனால திரும்ப திரும்ப இங்க வந்து பிறக்கிறான். இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப 10 புலன்களோடு கூடிய மனம், அதுதான் ராவணன்கிறத நாம இவ்விடத்திலே பார்த்தாயிற்று. அதற்கு மேலே பல பேர் இருந்த அந்த அரக்கிகள் எல்லாம் துன்புறுத்தரான்னு சொன்னேன் இல்லையோ. ராவணனை கல்யாணம் பண்ணிக்கோ, ராவணனுடைய ஆசைக்கு இணங்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அரக்கிகள் எல்லாம் துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். அப்படித்தான் மற்ற புலன்களால நாம துன்புறுத்தப்படுகிறோம், புலன்களின் வசப்பட்டு நாம் துன்புறுத்தப்படுகிறோம். அதுக்கு மேலதான் அனுமான் வந்தா போல ஒரு ஆச்சாரியன் வரார். நல்லா கேட்டுக்கோங்க, சொல்றது உங்களுக்கு தானே புரியுறது தானே? எல்லாரும் நீங்க ஆமான்னு சொல்லிடுவீங்க, ஏன் தெரியுமா? இல்லைன்னா இன்னொரு தடவை சொல்லுவாரோன்னு பயம் இருக்கலாம். நிச்சயம் இது சொல்லத்தான் சொல்லணும், ஏன்னா திரும்ப 2 வாட்டி சொன்னாதான் சிலதெல்லாம் நமக்கு புரியவே புரியும். சீத்தை முதல்ல அவளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவள் எங்க இருக்கிறாள்? லங்கையிலே இருக்கிறாள். லங்கைங்கிறது எப்படி இருக்கு? கடலாலே சூழப்பட்டதாக இருக்கிறது. எதனாலே அங்க இருக்கிறாள்? ராவணன் 10 தலையோட கூடிய ராவணனாலே அங்க இருக்கிறாள். அங்கே யார் சீத்தையை நல்கினார்கள்? அரக்கிகள் நல்கினார்கள். யார் வந்தவுடனே மனசுக்கு ஒரு இதம் கிடைச்சது? ஹனுமான் வந்தவுடனே இதம் கிடைச்சது. இப்ப இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, நடுவுல ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் எழுதணும். இந்த சம்சார சாகரம் இருக்கே, கடல் சூழ்ந்தது, கடல் சூழ்ந்த இலங்கைன்னு பாத்தீங்களா? அப்ப சம்சாரமாகிற சாகரத்திலே கடல்ல லங்கை இருக்கா போல இந்த உடலோடு கூடிய நாம் சம்சார சாகரத்திலே இருக்கிறோம். இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இதாச்சா? இதற்கடுத்தது அங்கே சிறை புகுந்திருந்தவள் பிராட்டி. அத போலத்தான் ஆன்மா இருக்கு, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆன்மா. அங்க சீத்தை சிறை புகுந்ததற்கு காரணம் 10 தலைகளோடு கூடிய ராவணன். இங்க ஆன்மா இந்த சம்சார சாகரத்திலே சிறை இருப்பதற்கு காரணம், இந்த லங்கையாகிற உடலிலே இருப்பதற்கு காரணம் 10 புலன்களோடு கூடிய மனம். அங்க 10 தலைகளோடு கூடிய ராவணன், இங்க 10 புலன்களோடு கூடிய மனம். அதனாலதான் இங்க இருந்துட்டு இருக்கோம். அங்கே அரக்கிகள் நலிந்தார்கள், பிராட்டியை துன்புறுத்தினார்கள். இங்க புலன்கள் எல்லாம் நம்மை வாட்டுகின்றன. இதைத்தான் ஈட்டில நம்பிழைங்கிற ஆச்சாரியர் சாதிக்கிறார். வேதாந்த தேசிகனும் அஷ்டபுஜாஷ்டகம்ங்கிற ஒரு ஸ்தோத்திரத்துல வாழ்றார். அர்த்தத்தை மட்டும் சொல்றேன். யானையை காப்பாத்துறதுக்கு பகவான் ஓடி வந்தாரா? யானையை எது கவ்வியது? முதலை கவ்வியது. நம்ம ஆச்சாரியர்கள் எப்படி கேட்கிறா பாருங்க, ஒரு முதல ஒரு யானையினுடைய கால கவ்வித்துனா ஓடி வந்தியே, 5 புலன்களாகிற 5 முதலைகள் என்னை பற்றி இழுக்கின்றன. ஒரு பக்கமும் பிடிச்சு இழுக்கிறது இல்லையோ? செவி, வாய், கண், மூக்கு, உடல், இந்த 5ம் ஒரு பக்கமும் பிடிச்சு இழுக்கிறது இல்லையோ? ஒரு முதல்ல ஒரு யானையை பிடிச்சு இழுத்ததுக்கே ஓடி வந்த, 5 முதல்ல என்ன 5 பக்கம் பிடிச்சு இழுக்கிறது ஏன் வரமாட்டேங்கிறேன்னு கேட்கிறான். எவ்வளவு அழகா இதை உருவகப்படுத்தி காண்பிச்சுட்டா பாருங்க. அப்ப புலன்களாகிற அரக்கிகளாலே நாம் நலியப்படுகின்றோம். அங்க சீத்தையை அரக்கிகள் துன்புறுத்தினா, நம்மை புலன்கள் துன்புறுத்துகின்றன. அந்த சீத்தைக்கு இதமளித்தவர் ஹனுமான்.
இங்க நமக்கு இதமளிப்பவர் ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியன் நம்மை நமக்கு உணர்த்துகிறார், ராமனை பத்தி நமக்கு சொல்லுகிறார். பிரிஞ்சிருக்கிற நம்ம சேர்த்து வைக்கிற வேலை, இதுதான் கடக கிருத்தியம் வடமொழியில. இந்த வார்த்தை என்னன்னா ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன கடக கிருத்தியம் அப்படின்னா சேர்த்து வைக்கிற காரியம். ஒரு மீடியேட்டரா இருந்து, இதுல என்ன பிரச்சனைன்னா அவரை பத்தி நமக்கு சில குறைகள், நம்ம பத்தி அவருக்கு சில குறைகள். வீட்டுல சில வீடுகள்ல பார்க்கலாம், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பெருசா ஒத்து போகாது. இதுல யார் தலை உருளுன்னா அம்மா தலை தான் உருளும். இந்த அம்மா சொல்லிடுவா, எனக்கு அவரையும் விட முடியல இவனையும் விட முடியல. நான் கேட்டேன், யார் பக்கம் நியாயம் இருக்குன்னா, நியாயம்னு பார்த்தா 2 பேர் பக்கமும் தான் இருக்கு. அவர் பக்கம் நியாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இவன் சொல்றதுல நியாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த அம்மா பாருங்க ரொம்ப சாமர்த்தியசாலியா இருந்துட்டான்னா 2 பேரையும் ரொம்ப அழகா சேர்த்து வச்சுடுவா. அங்க எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சுட்டு அங்க பேசுவா, இங்க என்ன சொல்லணுங்கிறத தெரிஞ்சு அதை சொல்லி, இந்த மாதிரி என் கையை பிடிச்சிட்டு வா, அப்பா கிட்ட கொண்டு போய் நிறுத்துறேன். அவர் 4 வார்த்தை அதிர்ந்து பேசினாலும் உறக்க பேசினாலும் நீ கோபப்படக்கூடாது, இப்பயே சொல்லிட்டேன், அப்பா தானே திட்டிட்டு போட்டோன்னு விட்டுடு. அதே போல அங்க என்ன தெரியுமா சொல்லிருப்பா, 2 வார்த்தை நீங்க எல்லாம் கோபமா தான் பேசக்கூடாது, கொஞ்சம் அன்பாவே பேசணும். நாம பெத்த பிள்ளை, தவம் இருந்து பெத்த பிள்ளை, அவன் சில தப்பா பண்ணிட்டானா அன்பா சொல்லுங்க. அவன் 2 வார்த்தை உறக்க பேசினாலும் நீங்க கோபப்படக்கூடாது. அங்க சொன்ன வார்த்தை என்ன, அப்பா 2 வார்த்தை உறக்க பேசினா நீ கோபப்படாதுங்கிறான். இங்க அப்பா கிட்ட என்ன சொல்றா, அவன் கொஞ்சம் சின்ன பிள்ளை, ரத்தம் அப்படித்தான் சூடா இருக்கும், 2 வார்த்தை வேகமா பேசிட்டான்னா, நீங்க வயசானவர் 70 வயசுக்கு உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருதுன்னா 35 வயசு அவனுக்கு வருது கேட்கணும். அப்போ அதனால அவனுக்கு கோபம் வந்ததுனால நீங்க கோபப்படக்கூடாது. இப்படி 2 பேரையும் ஏதோ சமாதானப்படுத்தி ரொம்ப நாளா இருக்கிற பிணக்கை பெரிய பெரிய வக்கீல்களால் கூட முடியாது. ஒரு பெண்மணிக்குள்ளேயும் ஒரு வக்கீல் உண்டு தெரியுமோ, எத்தனை பெரிய பிரச்சனைகளையும் அவள் பெரிதாகவும் ஆக்க வல்லவள், அந்த பிரச்சனையை இல்லாமல் செய்வதற்கும் உரிய ஆற்றல் மிக்கவள். ஆனா அந்த சக்தியை அந்த பெண்ணினம் எப்படி பயன்படுத்துறதுங்கிறதான் இருக்கு. இப்போ உங்களுக்கு இப்படி சொன்னா புரிஞ்சிடும், நான் இவ்வளவு கஷ்டமே விட வேண்டாம். சீரியல் பாக்குற வழக்கம் உங்கள பல பேருக்கு இருக்கும், பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த சீரியல்ல பாருங்க, ஓஹோன்னு நல்லவளா ஒருத்தைய காட்டுவா, அதுவும் பெண்பால் தான், ஒரு பெண்ணை தான் காட்டுவா. இதுக்கு மேல பொல்லாதவளா ஒருத்தர் இருக்கவே முடியாது, பொல்லாத்தனம் இதுக்கு மேல இருக்கவே இருக்காது. யார் அதுன்னா அதையும் ஒரு பெண்ணை தான் காட்டுவா. அது யதார்த்தம், உண்மை அதுதான். ஒரு பெண்ணு நினைச்சுட்டான்னு சொன்னால் ஆக்க சக்தி அழிவு சக்திங்கிறது 2மே இருக்கும் இல்லையோ. இல்லாத பிரச்சனையை பூதாகரமாக்கி பெருசாக்கிற சக்தி அவளுக்கு உண்டு, பெருசா இருக்கிற பிரச்சனையை ஒண்ணும் இல்லாமல் செய்கிற சக்தியும் அவளுக்குள்ள உண்டு. ஆனா நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது 2வது தான். பெருசா இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்லாத நாம பண்ணணுமே தவிர, இருக்கிற சின்ன பிரச்சனையை நாம பெருசா ஆக்குறதா அதை ஒருபோதும் செய்வதுங்கிறது கூடவே கூடாது. அப்ப கடக கிருத்தியம்னு பேரு. அதைத்தான் ஒரு ஆச்சாரியன் பண்றார். பகவானிடத்துல நமக்கு இருக்கிற குறைகளை எல்லாம் போக்க வைக்கிறார், நம்ம கிட்ட அவனை பத்தி இருக்கிற குறைகளை எல்லாம் போக்க வைக்கிறார், 2 பேரையும் சேர்த்து வைக்கிற வேலை செய்கிறார். அதைத்தான் ஹனுமான் செய்தார். அதனால்தான் வேதாந்த தேசிகன் பாடினார், அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா, ஹனுமான போல ஒரு ஆச்சாரியன் வர வேண்டும். அந்த ஆச்சாரியன் நமக்கு பெருமானை பற்றி உணர்த்தி அறிவுறுத்தி அதுக்கு மேல பெருமானத்துல நம்மை சேர்க்க வேண்டும். இதுதான் சுந்தரகாண்டத்திலே நிகழ்ந்தது. ஆக ஹனுமான் வந்தார், புறப்பட்டு வருகிறார், எதிரிலே எதிர்பட்ட இன்னல்களை எல்லாம் தகர்த்து கொண்டு வந்தார். சுரசை லக்கினி இப்படிலாம் வந்தாள் இல்லையோ, அந்த மைனாக பர்வதம்ங்கிறது ஒன்று வந்தது. உனக்கு உபசரிப்புகள் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேலை பார்க்க போயிருக்கேன், ராமன் என்ன அனுப்பிச்சுட்டு இருக்கார், வேலையை முடிச்சப்பறம் இழைப்பாறுதல்னா கூட பரவாயில்ல, வேலைக்கு கிளம்புறச்சேவே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆபீஸ் போயிட்டு வந்தா ஒரு 1/2 மணி சோபால சாஞ்சு உட்காந்துக்கலாம். நான் ஆபீஸ் போகணும் அப்படின்னு ஒருத்தர் சோபால சாஞ்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கு, சாஞ்சா தூங்க வேண்டியதுதான், எனக்கு முதல்ல போயிட்டு வரோம், ரொம்ப வேலையெல்லாம் செஞ்சு குடிச்சுட்டா போதே. நம்ம குழந்தைகளை கூட நாம எப்படி தெரியுமா சொல்லுவோம், பரீட்சை நாள்ல விளையாடிட்டு இருந்தா என்ன சொல்லுவோம், பரீட்சையெல்லாம் முடிஞ்சுட்டா மாதிரி விளையாடிட்டு இருக்கியே சொல்றமா இல்லையா? பரீட்சை முடிஞ்சப்பறம் விளையாடினான்னு வச்சுக்கோங்களேன், பரீட்சை முடிஞ்சா எப்பயும் விளையாடிட்டு இருக்கணும்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. உருப்படியா எவ்வளவோ செய்யலாம். அந்த குழந்தை பார்க்கணும், முன்ன ஒரு டைலாக் இப்ப ஒரு டைலாக், எப்பதான் நான் விளையாடுறது, நாம விளையாட வேண்டாம்னு சொல்லல, விளையாடிட்டே இருக்காதுங்கிறோம், வேற எதையாவது கூடமான செஞ்சுதான் ஆகணும். அதை போல இந்த இடத்துல என்னன்னா, ஹனுமான் கிளம்பி போறார், மைனாகமலே பர்வதம் உன்னை இளைப்பாறுவதற்கு உனக்கு எல்லா வசதிகளும் பண்ணி தருகிறேன், இளைப்பாரி செல்ல வேண்டும், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ சொன்னதே ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு அதையும் அவர் தாண்டி போகிறார். ரொம்ப அனாயாசமாக லங்கைக்குள்ளே அவர் நுழைந்து விடுகிறார். சீதையை பார்க்கணும், எங்க இருக்காரு இப்போ வரைக்கும் தெரியாது. அழகான பிரார்த்தனை செய்கிறார் பாருங்கள், சீதே நீ எங்க இருக்கிறாய் என்று நீயே எனக்கு காட்டு அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியா நமோஸ்து சந்திரார்க்க மருக்கணேபியா. அழகான பிரார்த்தனையை வைக்கிறார். முதல்ல சொல்ற, ராமா சீதை எங்க இருக்கிறாள் என்று எனக்கு காட்டு. நான் சொன்னேன், என்ன ஒண்ணும் ராமனுக்கு தெரிஞ்சா அவரே உங்களை அனுப்ப போறாரு, அவரே தனக்கு தெரியாதுதான் உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நான் ராமன் கிட்டே போயிட்டு, ராமன் என்ன கூட்டார், போய் சீதை எங்க இருக்கான்னு பாத்துட்டு வா. நான் கேட்டேன், எங்க இருக்கான்னு சொல்லு, என்ன இப்படி பார்க்க மாட்டாரா ராமன், எனக்கு தெரிஞ்சா நான் போக மாட்டேனா,
நீ போய் பார்த்துட்டுவான்னு அனுப்புறதே எங்க இருக்கான்னு நீ தெரிஞ்சுட்டு வரணும்னுட்டுதான். அப்ப பிரார்த்தனை வரும்போது நமஸ்து ராமாயனர் ச லக்ஷ்மணாய, இதுதான் ரொம்ப முக்கியமானது. என்றைக்கும் பகவானிடத்திலே நாம் திருவடி பணிகிறோம்னு சொன்னால் அவனுடைய அடியவர்களை முன்னிட்டு கொண்டுதான் அவனிடத்திலே செல்ல வேண்டும். அடியவர்களை அவமதித்து நாம பெருமானிடத்திலே போனோம்னு சொன்னால் ஒருபோதும் அவனுடைய அருளை நாம் பெறவே முடியாது. ஆனா நம்ம பண்ற ரொம்ப அனாயாசமா பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? அடியவர்கள் மனசை புண்படுத்திட்டே இருக்கும். கூட்டத்திலேயே போயிட்டே இருந்துச்சு, ஒருத்தர் தெரியாம நம்ம காலை மிதிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, உடனே திரும்பி சாரி கூட சொல்லியிருப்பாரு. பெருமாள் செவிக்கு லைன்ல நின்று இருக்கோம், தெரியாத காலம் மிதிச்சுட்டார், ஐயோ தப்பா எடுத்துக்காதுங்க, முன்னாடி யாரோ தள்ளினா அது கொஞ்சம் வேகமா பின்ன வந்துட்டேன், கால் உங்க மேல போட்டோம்னா அழுத்திட்டா மிதிச்சுட்டேன், ரொம்ப சாரின்னு சொல்லிட்டா நமக்கு வலிக்கிறது தான், முடியலதான். அதுக்காக அவர் பார்த்துட்டு கண்ணு மண்ணே தெரியாதா, இதான் மேல வந்து விழுவாடா, அவ தள்ளினா நீங்க வந்து என் மேல விழணுமான்னா அவர் பாப்பாரு, எனக்கு என்ன ஆசையா அவங்க பேர்ல வந்து விழணும், அதுக்காக நான் கோயிலுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கேன் சுவாமி, அங்கே இருந்து தள்ளினா நான் ஒரு அடி பின்ன விழுந்துட்டேன், நான் மன்னிப்பு கூட கேட்டுட்டேனே அப்படின்னா, மன்னிப்பு கேட்டா என் வலி போகுமா அப்படின்னு நம்ம 1/2 மணி அவர் திட்டிகிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க, பகவான் நம்மளை பார்த்துட்டே இருப்பாரு. அப்படின்னு அப்படி மாதிரி சண்டை போட்டா நம்மளை பாப்பாரான்னு கேட்டார் ஒருத்தர். நான் என்ன சொன்னேன், பெருமாள் நம்மளை பார்த்துட்டே இருப்பாருன்னா, அப்படின்னா இன்னைக்கே வச்சுக்கிறேன் சுவாமி ஒருத்தனே. அவர் பார்க்கிற பார்வை அது அருட்பார்வையா கோப பார்வையாங்கிறது முக்கியமாச்சே. கோபமா பார்ப்பாரு, என் கோயிலுக்கு வந்துட்டு என் அடியவன் தெரியாத உன் காலை மிதிச்சுட்டா அதுக்கு மன்னிப்பும் போட்டுட்டான், அதுக்கு நீ இத்தனை வசப்பாடுறியா, நீ உன்னை வச்சுக்கிறேன்டாங்கிறார், உன்னை நான் விட மாட்டேன்டா, உன்னை வச்சுக்கிறேங்கிற அளவுக்கு அவர் கோபம் வந்துடுறது. அந்த மாதிரி பார்வையை அவர்கிட்ட இருந்து நாம சம்பாதிக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அருட்பார்வை தானே ரொம்ப முக்கியமானது. அதை நாம பெறணும்னா நாம என்ன சொல்லணும், ஏ சுவாமி தெரியாம படுத்து, அதனால என்ன வலிக்கிறது தான், அதை நான் பாத்துக்கிறேன் சுவாமி, உங்களுக்கு ஒன்றும் அடிப்படலையே அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை கேட்டுட்டோம்னா அவர் என்ன நினைப்பார், ஆஹா நாம மிதிச்சிருந்தா கூட நமக்கு அடிப்படலையான்னு கேட்கிறாரு. இவர் திரும்ப கை கூப்புவார், சுவாமி ரொம்ப சாரி சுவாமி, ஐயோ இது என்ன சுவாமி இருக்கு, பரவாயில்ல வாரம் பெருமாள் சரி போலாம் வாரம், சேர்ந்தா போல ஒரு கோவிந்தா போலாம் வாரம் அப்படின்னு சொல்லிட்டா பெருமாள் பாக்குறாரு, ஆஹா நம்ம குழந்தைகள்லாம் பரஸ்பர ஹிதைஷிகளா இருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டப்பட்டவாளா இருக்கா. இப்போ நமக்கே நம்ம பசங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு இருந்தா அப்படிங்குமா, எல்லா குழந்தையும் நமக்கு முக்கியம் தான், ஆனா குழந்தைகள் அதை புரிஞ்சுக்கலையே, சண்டை போடுறான்னா அண்ணன் தம்பி பேச்சுவார்த்தையே இல்லைன்னா எந்த அப்பா அம்மாவுக்காவது பிடிக்குமான்னு சொல்லுவோம், யாரும் அதை விரும்ப மாட்டாங்க. அதை போல பகவான் பாக்குறாரு, பக்தர்களுக்குள்ள பிணக்கு இருக்குன்னா அவருக்கு அது பிடிக்காது, இப்படி சண்டை போடுகிறாரே நினைச்சுவார். அதே ஒன்னா இருக்காருன்னா சந்தோஷப்படுறாரு இல்லையோ. அப்ப நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய, அழகா சொல்லிட்டார் பாருங்க, லக்ஷ்மணனோடு கூட ராமன் இருக்கிறானே, அத்தகு ராமனை வேண்டுகிறேன். ஏன்னா அடியவர்களை முன்னிட்டு கொண்டு பெருமானிடத்துல போகணும், லக்ஷ்மணனை முன்னிட்டு கொண்டு ராமனிடத்திலே செல்ல வேண்டும். நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய, உங்க 2 பேரையும் வேண்டேன், சீதை எங்க இருக்கான்னு எனக்கு காட்டுங்கோ. அடுத்ததுதான் வேடிக்கை, நமோஸ்து தேவியைச்ச நமோஸ்து தேவியைச்ச தஸ்யை ஜனகாத்மஜாயை, தேவியைச்ச தஸ்யை ஜனகாத்மஜாயை, சீதே உன்னிடத்திலே வேண்டுகிறேன், நீ எங்க இருக்கிறாய் என்று எனக்கு உன்னை காட்டு. அவளுக்கு தெரிஞ்சு அவளே ஓடி வந்துட மாட்டாள், இப்போ அவளே எங்க உட்காந்துட்டு இருக்கா, நீ எங்க இருக்கேன்னு எனக்கு காட்டுன்னா, நான் ஹனுமானை பார்த்து கேட்டேன், உங்ககிட்ட வேலை கொடுத்தாச்சு, நீர் தான் எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிக்கணும், நான் இவரை கூட்டேன் இங்க வார சுவாமின்னு, அவரும் வந்தார், நீ நேர போக வேண்டியது, எங்க போகணும்னார், விழுப்புரத்துக்கு போக வேண்டியது. விழுப்புரத்துல ஜானகிராமன் ஒருத்தர் இருக்கார், எங்க இருக்காருன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு அக்கம் பக்கம் இருக்கிற தெருக்கள்ல ஏதோ ஒரு தெருவுல இருக்கார், அவ்வளவுதான் எனக்கு தெரியும் சுவாமி. அந்த ஜானகிராமன் அவர் உங்களை பார்த்தாலே அடையாளம் தெரிஞ்சுப்பார், நான் என்ன வேணும்னு உங்க அனுப்பிச்சிருக்கேனோ அதை உங்ககிட்ட கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டேன், இவ்வளவுதான் எனக்கு தெரியும், தகவல் நான் சொல்லியாச்சு. அவர் என்கிட்ட இருந்து வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எந்த தெரு, ஜானகிராமன் வீட்டு அட்ரஸ் என்ன, சுவாமி இதெல்லாம் தெரிஞ்சா நான் சொல்லியிருப்பேனே, நான் சொல்லிட்டேன், விழுப்புரம் போனோம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு தெருவுல ஜானகி, அது கண்டுபிடிக்கிறதா உண்மை வேலை, உம்மால முடியும்னு நம்பிதான் நான் அனுப்புறேன்னா, நீர் எனக்கு முகவரியை கூடும், போன் நம்பரை கூடும், செல்போன் நம்பர் கூடும், இத்தனை அவர் வெளுப்பா செவப்பா அதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் தெரிஞ்சா நானே போவேன், உண்மையை அனுப்புறேன் நானு. இப்ப ஹனுமான் பாருங்க சீதையே கேட்கிறார், நீ எங்க இருக்கேன்னு காட்டுங்கிறார். இந்த பிரார்த்தனை செல்லாதே, இது எப்படி நடக்கும்னு கேட்டா அழகா வியாக்கியானம் பண்ணா, சீதை தானே ஜனகருக்கு தன்னை காண்பிச்சா, புரியுதா உங்களுக்கு, ஜனகர் யாக பூமியை உழுதார், வேள்வி செய்வதற்காக பூமியை உழுதார். அப்ப ஏதோ ஒரு பெட்டி தட்டுப்பட்டது, என்னமோ தட்டுப்படுறதைன்னு பார்த்துட்டு அவர் என்னன்னு பார்த்தார், ஒரு பெட்டி கிடைத்தது, அந்த பெட்டியை திறந்தால் அதுல ஒரு பொன் மகள் சீதை அதிலே இருந்தாள். அப்படித்தானே சீதை ஜனகர் கிடைச்சார். ஜனகர் ஏதாவது முயற்சி செய்தாரா, அவர் பாட்டுக்கு உழுது கொண்டே போய் கொண்டிருந்தார், சீதை தான் தன்னை அவருக்கு காட்டினாள். அனுமான் என்ன சொல்றார், உங்க அப்பா ஜனகருக்கு நீதானே உன்னை காண்பிச்ச, அதனாலதான் அவருக்கு நீ கிடைச்ச, அத மாதிரி லங்கையில நீ எங்க இருக்குன்னு நீயே எனக்கு காட்டு, உங்க அப்பாவுக்கு எப்படி நீ அருள் செய்தாயோ அதே போல எனக்கும் அருள் செய்ய கடவாய் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். ரொம்ப ஆச்சரியமா தன்னை கருடனாகவே நினைத்துக் கொண்டு புறப்பட்டான். முக்கியமான விஷயம் இதுதான்.
புறப்படுறச்சே அவர் எப்படி புறப்பட்டார்னா மலையதிர மலருதிர புறப்பட்டார். திருக்குறுங்குடிங்கிற கஷேத்திரம், வாமன கஷேத்திரம், அங்கதான் மகேந்திரகிரின்னு இருக்கு பாருங்க. அந்த மகேந்திர பர்வதம்ங்கிறது இருக்கிறதே, அவ்விடத்திலிருந்து ரொம்ப அனாயாசமாக ஆச்சரியமாக எம்பி குதித்தபடி புறப்பட்டார். போகலச்சே சொல்லிட்டார், கருடனை போல தன்னை நினைச்சுட்டார். அடுத்தது சொன்னார், அது என்ன கருடனை போல, என் வேகத்திற்கு கருடனாலும் ஈடு கொடுக்க முடியாதுன்னார். இது கொஞ்சம் ஆணவ பேச்சாட்டம் உங்களுக்கு தெரியல. என் சுவாமி நான் ஓன்னு பறப்பேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, நான் கருடனை விட நன்னா பறப்பேன்னு சொன்னா பிரச்சனை வந்துடும். வருமா வராதா? என்ன கொஞ்சம் பாருங்க, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னா யாரும் கோச்சிக்க மாட்டா. உட்காந்துருக்காரு ரெண்டு பேரை விட நான் நல்லவன்னா அந்த ரெண்டு பேரும் வந்து கேட்பாங்க, எங்களை எது இழுக்கிறீங்க இப்போ, நீ ரொம்ப நல்லவன்னு சொல்லிப்போ அது உண்மை இஷ்டம். இந்த ரெண்டு பேரை விட நல்லவர்னா அப்படின்னு நாங்க தப்பு பண்ணிட்டோம், அப்படியெல்லாம் வசதியா நீர் பண்ணிட்டு இந்த கேள்வி எல்லாம் அப்பதானே வருது. அதனால ஹனுமான் பாருங்க, நான் என்ன பறப்பேன், ஓஹோன்னு பறப்பேன்னு முடிஞ்சு போச்சு. கருடன் கூட என் கூட பறக்க முடியாதுன்னார். நான் பார்த்தேன், ஏன் இப்படின்னு வேலையே முடியல. அதுக்குள்ள கொஞ்சம் அகங்காரத்தோட கொக்கரிச்சுண்டு பேசுறா போல பேசுறாருன்னால், அதே ஹனுமான் நேர சீதைக்கு முன்ன போனாரா, சீதை பார்த்து கேட்கிறாள், நீ யாருன்னு கேட்கிறா. நல்லா கேட்டுக்கும்போது, நீ யாரு? வேலை செய்யறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், என் கூட கருடனால கூட போட்டு போட்டு பறக்க முடியாதுன்னு. அப்ப வேலை செஞ்சப்பறம் என்ன கையில பிடிக்க முடியுமா? செய்யறதுக்கு முன்னாடியே நான் கருடனை விட சிறந்தவன் சொல்லியிருக்கேன். அப்ப செஞ்ச அப்புறம் நான் ராமனே எனக்கு முன்ன ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவேன். அதுதான் நியாயம். ஆனா ஹனுமான் என்ன தெரியுமா சொன்னார், சீதை கிட்ட, தாயே என்ன கேட்டேன்னு கேட்டார். இல்ல நீ யாருன்னு கேட்டேன்னா, அதுக்கு அவர் சொல்றார், நான் யாருன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எல்லாம் நான் ஒரு ஆளே கிடையாதுன்னார். என்ன தெரிஞ்சுக்கோங்க. பறக்கிறதுக்கு முன்ன என்ன சொன்னார், கருடனை விட வேகமா பறப்பேன், என் கூட போட்டு போட்டா அந்த கருடன் கூட ஜெயிக்க முடியாது. ஆணவமா பேசுற போல இருந்ததா. ஆனா சீத்தை கேட்கிறார், பறந்து போயாச்சுங்க. சீத்தை கேட்கிறா, நீ யாருன்னா, யாருன்னு கேட்டா சொல்ற அளவுக்கு எல்லாம் நான் பெரிய ஆளே கிடையாது. ஆனா கேட்டா சொல்லணுமே யாருன்னு. யாரு? சுக்ரீவன் இதை செய் அதை செய் என்று சொன்னால் செய்கிற ஒரு வேலைக்காரன். எத்தனை பணிவுன்னு பாருங்க. இப்ப நான் ஹனுமான பார்த்து கேட்டேன், இத்தனை பணிவா இருக்கிற நீர் புறப்படுறச்சே அத்தனை ஆணவத்தோட பேசினா போல ஏன் பேசினீர்? இதுதான் கேள்வி. புறப்படுறச்சே ஆணவத்தோட பேசுறா போல பேசினீரு, அது எதனாலே? அவர் சொன்னார், ஐயோ அப்பா, நான் ஆணவத்தோட தான் பேசலே, எனக்கு பேரே வினய ஆஞ்சநேயங்கிறதான் பேரு. வினயமே வடிவெடுத்தவர், பணிவே வடிவெடுத்தவர். பெரிய பலசாலிக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்பு எதுன்னா பணிவுன்னா. நீங்களும் நானும் பணிவா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட பலம் கிடையாது. பலம் இருக்கிறவன் பணிவா இருக்கான்னு வச்சுக்கோங்க. 50 பேர் வந்தாலும் அடிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கிறவன், அவன் 50 பேர் வசைப்பாடினாலும் வாய் மூடிட்டு உட்கார்ந்து இருக்கான்னு வச்சுக்கோங்க, அடக்கமா இருக்கான். அவன் நினைச்சா பந்தாடிடுவான். ஆனா இதெல்லாம் ஒரு பொருட்டா நமக்கு சமமான வாய் மூட்டு உட்கார்ந்துருக்கான் பாருங்க, நம்ம அடக்கமா இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எத்தனை உயர நாம் போனாலும் பறந்தாலும் நம்முடைய பாதம் மண் மீது இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். எத்தனை அவசரத்துக்கு போனாலும் நம்ம கீழே இருக்கணும் தான் என்ன அர்த்தம், பணிவோட இருக்கணும்னு அர்த்தம். ஹனுமானே பாருங்க, கை கூப்பிட்டு தானே இருக்காரு. பெரும்பான்மை சில இடங்கள்ல வீராஞ்சநேயர்னு இருக்காரு. ஏன்னா வீரம் காட்ட வேண்டிய இடத்துல காட்டிதான் ஆகணும். எல்லா இடத்துலயும் நாம பணிவா இருந்தாலும் இங்க காரியம் நடக்காது. எங்க பணிவா இருக்கணுமோ அங்க பணிவா இருக்கணும், எங்க வீரத்தை காட்டணுமோ அங்க வீரத்தை காட்டணும், எங்க நாம கொஞ்சம் நயவஞ்சகத்தை கை கொள்ளணுமோ அங்க நயவஞ்சகத்தையும் கை கொள்ளணும். நான் எதை கை கொள்ளணுங்கிறத எதிராளி தான் தீர்மானிக்கிறான். அதுதானே நடக்கிறது. நான் சாந்தமா இருக்கணுமா, நான் கோபமா இருக்கணுமா, நான் ஆவேசப்படணுமா, அமைதியா இருக்கணுமா, இல்ல கொஞ்சம் நயவஞ்சகத்தன்மையோட நடந்துக்கணுமா, சாம தான பேத தண்டம்னு சொல்ற பாருங்க. இதெல்லாம் நான் எதை எடுத்துக்கிறது, சாமமா தானமா பேதமா தண்டமானா அதை யார் தீர்மானிக்கிறா? எதிராளி தீர்மானிக்கிறார் இல்லையா? ஒரு வண்டி போயிட்டே இருந்தது, திடீர்னு பிரேக் போட்டார். பின்னாடி வர வண்டி என்ன செய்யும்? சுதாரிச்சுட்டா என்ன பண்ணும்? அவர் தான் பிரேக் போடுவார். ஏன் பிரேக் போட்டேன்னா அவன் தீர்மானிச்சான், அவன் பிரேக் போட்டான், நானும் பிரேக் போட்டேன். அப்ப எதிராளி தான் தீர்மானிக்கிறான் நாம என்ன செய்யணுங்கிறது இல்லையா? அதனால வீரமும் முக்கியம்தான். ஆனா வீரமே முக்கியம் என்று விவேகம் ரொம்ப முக்கியம், அறிவுங்கிறது ரொம்ப முக்கியம். வரும் வீரக்கால ஒண்ணும் நடக்கூடாது. அதை விட முக்கியமானது வினயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பணிவோடு இருத்தல் அது முக்கியம். அதனால ஹனுமான் சொன்னார், சுக்ரீவனுடைய வேலையாள் அப்படின்னு சொன்னார். அந்த ஹனுமான் வந்த நேரம், அவர் வராரு. அவ சீதை எப்படி இருந்தாள்னா, இனிமே ராமன் வருவாங்கிற நம்பிக்கை அவளுக்கு பொழுது. அந்த மாதிரி நிலைமையில அவள் இருந்தாள். இனிமேல் நாம் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு நம்மை நாம் முடித்துக் கொள்ள வேண்டியது. தற்கொலை எண்ணம்ங்கிறது தலை தூக்கியது. சீதைக்கு அப்பதான் தோன்றது, நாம ஏன் உசுரோடு இருக்கணும், இனிமே ராமன் வருவார் நமக்கு தோணல. இங்க இருந்தா ராவணனுடைய அரக்கிகள் நம்மை ரொம்பவும் துன்புறுத்துகிறார்கள். அதனால அவன் என்ன பண்ணிட்டா, தன்னுடைய பெரிய குந்தலின் துணை கொண்டு கழுத்திலே சுருக்கிட்டு தன்னைத்தானே மாய்த்து கொள்ளலாம்னு முடிவெடுத்த தருணம். அப்ப அவளுக்கு சில சுபமான சகுனங்கள் எல்லாம் தோன்றியது. பறவைகளுடைய கீச்சொலி கேட்டது. ஆண்டாள் பாடலுடைய கீசு கீசன் என்று ஆனை சாத்தன் கலந்து பேசின புள்ளும் சிலம்பின கான்னு பாடியிருக்கா. அந்த பறவை ஒலி இப்ப கூட காலங்காத்தால மட்டுமே கேட்கிற பறவை ஒலிலாம் இருக்கும்.
நம்ம வீட்டுல கூட நீங்க பாருங்க, பழக்கடை பக்கத்துல ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்தோம்னா சில பறவைகளுடைய ஒலி கேட்கும். அந்த ஒலி மத்தியானம் கேட்காது, சாயங்காலம் கேட்காது, ராத்திரி கேட்காது, காத்தால கண்டிப்பா கேட்கும். அத போல சாயங்காலம் சில பறவைகளுடைய ஒலி கேட்கும், அது பகலிலோ காலையிலோ கேட்காது. அதே போல சுவர் கோழின்னு கேட்டிருக்கீங்களா? இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லவே இல்லை. இங்க வந்தவாசி எல்லாம் உண்டு வருமோ தெரியல. முன்னெல்லாம் ராத்திரி வேலை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சத்தம் கேட்கும். இப்பெல்லாம் அதெல்லாம் பெரும்பாலும் கேட்கறதே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு சுவர்கோழின்னு பேர் வச்சிருப்பாங்க. அது எங்க இருக்குமோ கண்ணில் தெரியாது, ஏதோ ஒரு ஜந்து இருக்கும் போல் இருக்கு. அது அந்த ஒலியை எழுப்பிக் கொண்டே இருக்கும். அதுவும் கரண்ட் போயிடுச்சுன்னா கண்டிப்பா கேட்கும். ராத்திரி வேளையில முன்னெல்லாம் அந்த சுவத்துல கரண்ட் இல்லைன்னா அந்த சத்தம் எல்லாம் கேட்கும். இப்ப இதெல்லாம் கேட்டாலே பல பேருக்கு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்றாங்க, நோஸ்டால்ஜியாங்கிறா. பழைய நாளைய ஞாபகம் எல்லாம் வரா போலேன்னு சொல்றா இல்லையா? அந்த மாதிரி அந்த சுவர்கோழி சத்தம் அதெல்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. அப்ப பறவை எழுப்புகிற ஒலின்னு சொன்னால் அதை சுநாதம்ங்கிறா. அந்த இனிமையான ஒலி நடக்க போகின்ற நன்மைகளை நமக்கு சொல்லுகிறதா. சீட்டை தன்னை முடிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலும் இல்லையோ, தற்கொலை பண்ணிக்கிறது முடிவெடுத்தாலும் இல்லையோ, தற்கொலை எல்லாம் பண்ணிக்காதே, உனக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்றா போல அந்த பறவை ஒலி கேட்டது. அத வால்மீகி என்ன அழகா வர்ணிக்கிறார் பாருங்கோ. பக்ஷீச்ச சாக்கா நிலையாக பிரகிருஷ்டஹான், பக்ஷீச்ச சாக்கா நிலையாக பிரகிருஷ்டஹா புனః புனश्च உத்தம சாந்த்வவாதி, புனః புனश्च உத்தம சாந்த்வவாதி சுஸ்வாகதாம் வாசமுதீர யானஹா புனః புனः சோதயதீவ ஹிருஷ்டஹ. கொஞ்சம் கவனமா கேளுங்க. 10 நிமிஷம் தான் சொல்ல போறேன். இந்த 10 நிமிஷத்தை நல்லா கவனமா கேளுங்க. பக்ஷீச்ச சாக்கா நிலையா, முதல்ல பக்ஷின்னர், பக்ஷினா பறவைன்னு அர்த்தம். ஏன் பக்ஷிக்கு பக்ஷின்னு பேருன்னா, பக்ஷங்களை உடையது பக்ஷி, ரெண்டு பக்கமும் சிறகுகள் இருக்கும் இல்லையோ, அதனால பக்ஷின்னு பேரு. பக்ஷிங்கிற வடமொழி சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பக்ஷம்னா சிறகு, ரெண்டு பட்சமும் சிறகுகள் இருக்கு, அதனால என்ன பேரு? பக்ஷி. தமிழ்ல பட்சிங்கிறோம். பக்ஷிச்ச சாக்கா நிலையா, பறவை இனம் எங்கே வசிக்கும்? மரக்கிளைகளிலே தங்களுடைய வசிப்பிடத்தை அமைத்துக் கொள்ளும். அதுலயே மரக்கிளையிலேயே தனக்குண்டான வீட்டை சமைத்துக் கொண்டு, கூண்டை அமைத்துக் கொண்டு, கூடு கட்டி கொண்டு வாழும் இயல்புடையது பறவை. இது உங்களுக்கு தெரியும். இந்த வால்மீகி எப்படி சொல்றாரு பாருங்க. பக்ஷின்னா சாக்கா நிலையா, கிளைகளிலே வசிக்கும் தன்மையுடையது. இது எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? பக்ஷி எங்க வசிக்கும்னு வால்மீகி நமக்கு சொல்லணுமா? கிராமத்துல இருக்கிறவா பார்த்தா தெரிஞ்சுக்க போறா. இதுக்கு ஒரு ஸ்லோகம் வேணுமா? இதுக்குள்ள மர்மம் இருக்கு, அது என்ன தெரிஞ்சுக்கோங்க. பிரகிருஷ்டா, எப்பவாவது கவலைப்பட்டு பார்த்திருக்கீங்களா? பறவை இனத்தை பாருங்க. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடை பத்தி அதுக்கு ஏதாவது கவலை உண்டா? கிடையாது. எரிபொருள் எரிவாயு கிடைக்குமா கிடைக்காதா, அதாவது பெட்ரோல் டீசல் எல்லாம் உண்டா? இந்த கவலை எல்லாம், எண்ணெயை பத்தின கவலை எல்லாம் அதற்கு கிடையாது. இந்த ஈரானு இஸ்ரேல் சண்டை நடக்கிறதே, இது அவளுக்குள்ளேயே நின்றுடுமா, இது உலகளாவிய போரா மாறுமா, திரும்ப லாக்டவுன் உண்டுன்னு பேசிக்கிறாளே, இந்த கவலையெல்லாம் ஏதாவது அதற்கு உண்டா? ஒரு கவலையும் கிடையாது. ஏன் இந்த கவலை எல்லாம் இல்லைன்னா, இந்த கணத்தை சுகமாக மகிழ்ச்சியோடு வாழுகிற கலை அதற்கு வசப்பட்டிருக்கிறது. அதான் ஒருத்தர் சொன்னார், நாளைக்கு எப்படி போகுமோங்கிற கவலையில ஒருத்தர் இன்னைக்கே போயிட்டாருங்க. நாளைக்கு எப்படி போகுமோன்ற கவலை, அதுல இன்றைய தினத்தை கூட வாழாத போடுறவா எத்தனை பேர் இருக்கா பாருங்க. பறவைகளிடத்துல கற்க வேண்டியது என்னன்னா, இந்த கணத்தை என்ஜாய் பண்ணு, அடுத்த கணம் அந்த கணத்துல பாத்துக்கலாம். இந்த நேரத்தை நாம என்ஜாய் பண்ணணுமா வேண்டாமா? நிறைய பேர் நிறைய சேர்த்து வச்சிருப்பா, தாங்களும் அதை அனுபவிக்க மாட்டா, இன்னொருத்தரும் கொடுக்க மாட்டா. அதனாலதான் சாஸ்திரம் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லிட்டு, கருமியை போல சிறந்த கொடையாளி யாரும் இல்லைன்னு கேட்டுனீங்களா? இது சுவாமி நீங்களே கருமின்னு சொல்லிட்டீங்க, கொடையாளியே அப்படி ஆமாம், அவனை போல வள்ளலே கிடையாதுன்னா. ஏன் அப்படின்னா, அவன் தான் பாவம், தான் கூட எதையும் சாப்பிடாத எல்லாத்தையும் விட்டுட்டு போறான், அவ்வளவு கருமி அவன். அதான் சில பேர் சொல்றோம் இல்லையா, எச்சில் கையால் காக்கை கூட ஓட்ட மாட்டார்கள். ஒருத்தன் அதை விட பெரிய கருமி, சாப்பிட்டா தானே எச்சில் கை, எனக்கு எதுவும் வேண்டாங்கிறான், எனக்கும் ஒண்ணு வேண்டாம், யாருக்கும் ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். அவனை போல ஒரு வள்ளல் தன்மை படைத்தவன் உண்டா? ஏன்னா போறச்ச எல்லாத்தையும் விட்டுட்டு போறான், அவன் கூட அனுபவிக்கல, அதனால அவனை போல வள்ளலே கிடையாது அப்படின்னு சொல்றா போலே. அப்ப பறவைகளை பார்த்தா எப்பவும் சந்தோஷமா இருக்கு. பறவைகள் அழுது யாராவது பார்த்துக்கோமா? சிரித்த முகத்தோடு, அது மூஞ்சியை பார்த்தாலே சிரிப்பா இருக்கா போலதான் இருக்கு. கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டு கொண்டு, எது கிடைக்கிறதோ அதை பகிர்ந்து உண்டு கொண்டு. இப்ப நாம மனுஷாளா இல்ல அது மனுஷாளான்னு நமக்கு தெரியல. மனிதனுக்கு இருக்க வேண்டிய தன்மைகள் எல்லாம் பறவைகளுக்கு இருக்கு. பறவைகளுக்கு இருக்க வேண்டிய தன்மை எல்லாம் பறவைகளுக்கு இருக்க வேண்டிய தன்மையான்னு தெரியல, இருந்தா நல்லா இருக்கும். மனுஷனுக்கு இல்ல. அப்போ நாம எப்படி இருக்கணுமோ அப்படி பறவைகள் கண்டிப்பா இருக்கு. நாம அப்படி இல்லை, நாம மிருகங்களை போல நடந்து கொள்கிறோங்கிறோம். அப்ப பறவையினுடைய ஒலி இருக்கே, அது காதுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கு, நடக்க போற நல்லதை சொல்றா போல இருக்கு. பிரகிருஷ்டஹான் வால்மீகி என்ன சொல்லிட்டார்? பறவையின எப்போதும் சந்தோஷமா இருக்கு. புனః புனश्च உத்தம சாந்த்வவாதி, திரும்ப திரும்ப நல்வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. கீச்சு கீச்சுன்னு அந்த ஒலி எழுப்புகிறதே, அது நல்ல வார்த்தை சொல்றா போல இருக்கு. சுஸ்வாகதாம் வாசமுதீரயானஹா புனః புனः சோதயதீவ ஹிருஷ்டஹா அப்படின்னு ஸ்லோகம். உள்ளுரை பொருளை நான் சொல்றேன். சீத்தையினுடைய மனநிலை என்ன? இனிமே ராமன் வரப்போறது இல்லை. தன்னுடைய கூந்தலை அவிழ்த்தாய், பெரிய கூந்தல், அதை கழுத்துல அப்படி சுருக்கிட்டு
தூக்கு போட்டுக்கிற நிலைமைக்கு அவள் போய்விட்டாள். தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதற்கு தயாராக ஆகிவிட்டாள். அப்பதான் பறவை ஒலி கேட்டதுன்னு சொன்னேன். அப்பதான் ஹனுமான் வந்திருக்கார். பக்ஷின்னு சொன்னேன்னா, பக்ஷினா என்ன, ரெண்டு பக்கமும் சிறகுகள் இருப்பவை பக்ஷின்னு சொன்னேன்னா, ஆச்சாரியர் தான் பக்ஷி. நல்லா கேட்டுக்கோங்க. நம்முடைய குரு இருக்காரு, அவர் தான் பக்ஷி. அவருக்கு என்ன ரெக்கையா இருக்கு சுவாமினா, ரெண்டு ரெக்கை அவருக்கும் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத ரெண்டு ரெக்கைகள் உண்டு. ஞானம் அறிவுன்னு ஒரு ரெக்கை, அனுஷ்டானம் நடத்தைன்னு ஒரு ரெக்கை இருக்கு. அறிவுங்கிற ஒரு ரெக்கை இருக்கு, அனுஷ்டானம்ங்கிற ஒரு ரெக்கை இருக்கு. இதுதான் மணவாள மாமுனிகள் அழகா பாடினார். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தம் தருந்தார். நாம வைகுண்டத்தை அடையணும்னா நாம என்ன செய்யணும்? சதாச்சாரிய சமாசிரயணம் பண்ணி இருக்க வேண்டும். நமக்கு ஒரு நல்ல ஆசான் தேவை, நல்ல ஆச்சாரியர் தேவை. அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தாலே நமக்கு மோட்சம். இப்ப முந்தானத்து பங்குனி உத்தராச்சா, ஸ்ரீரங்கத்துல பெருமாளும் தாயாரும் வருஷத்துல ஒரு நாள் தான் சேர்ந்து இருப்பாங்க. முந்தா நாள் தான் அந்த உற்சவம் முடிந்தது. அப்படி சேர்ந்திருக்கும் போது கத்யத்ரயம்னு 3 நூல்கள் ராமானுஜராலே அருளி செய்யப்பட்டிருக்கிற 3 நூல்கள், அந்த 3 நூல்களை அங்க இருக்கிற வேத விருப்பன்னர்கள் பெருமானுக்கு முன்பாக பாடுவார்கள். அந்த நூல் ராமானுஜராலே என்றைய தினம் விண்ணப்பிக்கப்பட்டதுன்னா அந்த பங்குனி உத்தர நாளிலே விண்ணப்பிக்கப்பட்டது. நான் சொல்றது 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய செய்தி. ராமானுஜர் பெருமாள் தாயாரும் சேர்ந்து இருக்கிறச்சே போனார். உங்க 2 பேருக்கிட்டையும் ஒரு பிரார்த்தனைன்னார். என்ன பிரார்த்தனை? என்னோடு சம்பந்தம் உடையவர்களுக்கெல்லாம் நீ முக்தி தர வேண்டும். பெருமானே நீ முக்தி தரணும். நீ முக்தி தரணும்னு சொன்னா பிராட்டி தாயார் சொன்னாதான் அவர் தருவார். அப்ப நீ சொல்லணும். தாயார்கிட்ட என்ன சொல்றார்? என்னோடு தொடர்பு இருக்கிறவர்களுக்கெல்லாம் முக்தி தரணும், தரணும்னு நீ சொல்லணும். இது உன் வேலை, நீ செய்யு. பெருமாளோட வேலை என்ன? அவ சொல்லிட்டா நீ தரணும். இது உன் வேலை, நீ செய்யு. 2 பேரும் தலையசைச்சுட்டா, செய்யறோம்னுட்டா. அப்ப ராமானுஜரோட சம்பந்தம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் முக்தி. ஏன் அப்படின்னா ஞானம் அனுஷ்டானம் மிக்கவர் அவர். புரியுறா போல உங்களுக்கு சொல்றேன். ஞானம்ங்கிறது கண்ணை போல, அனுஷ்டானம் நடத்தைங்கிறது நடக்கிறத போல. அதனாலதான் நடத்தைன்னு பேர் வச்சா. நடக்கிறது அதுதான் நடத்தை. இப்ப கண்ணு இருக்கு, கால் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னால ஒரு இடத்துக்கு போக முடியுமா? முடியாது. ஒருத்தர் சொன்னா, சுவாமி எங்ககிட்ட கால் இருக்கு ஆனா கண்ணு தெரியலன்னா பாதையே தெரியாது, போக முடியாது. அப்ப கண்ணு முக்கியம் காலும் முக்கியம் தெரியறது இல்லையோ. உட்கார்ந்து இருக்கீங்கன்னா இப்ப நான் சொன்னா கூட உங்களுக்கு கஷ்டமா தான். சம்மணம் விட்டு 1.5 மணி காலம் உட்கார்றதுங்கிறது கஷ்டம். இப்ப சொன்ன உடனேதான் ஆமா சுவாமி இப்பதான் வழியே தெரியுது, இத்தனை நாள் ஏதோ உட்கார்ந்து இருந்துட்டோம், இப்பதான் மெதுவா நீங்க சொன்ன அப்புறம் தான் அப்படி இழுக்கிறது எழுந்து நிக்கலாமான்னு சொல்றதுன்னா உங்களுக்கு ஆறுதலா முதலையே நான் சொல்லிட்டேன் 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். ஏன்னா இங்க இருந்து போயிட்டு திரும்ப 15 நிமிஷத்துல ஊர்ல இருந்து கிளம்பி அரக்கோணம் போய் மேலக்கோட்டைக்கு போகணும். இன்னைக்கு சாயங்காலம் அந்த வைபவம் இருக்கு. அதனால நிச்சயமா 1.5 மணி காலம் தான் பேசுறதுங்கிற ஒரு முடிவோட தான் வந்திருந்த அடியே 1 மணி நேரம் 24 நிமிஷங்கள் ஆயிடுத்து. அதனால மீதி இருக்கிறதையும் நான் சொல்றேன். இப்போ இப்படி உட்காந்துருக்கோம்னா சிரமமா தான் இருக்கு, இல்லை என்னெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப காலும் நன்னா இருக்கணும், கண்ணும் நன்னா இருக்கணும். அதை போலதான் ஒருத்தனுக்கு அறிவும் இருக்க வேண்டும். கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவர் சொன்னாரா? நன்னா படிக்கணும், எல்லாம் படிச்சிருக்கேன் ஆனா அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், எல்லா ரூல்ஸும் தெரியும் அதுபடிலாம் நடக்க மாட்டேன்னா சரியாகுமா? ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தா அதன்படி நடக்கணும், அது ரொம்ப முக்கியமாச்சே. அப்ப அனுஷ்டானமும் முக்கியம். ராமானுஜத்துல அந்த ஞானமும் உண்டு, அனுஷ்டானமும் உண்டு. ஆச்சாரியர்களிடத்துல அறிவும் உண்டு, நடத்தையும் உண்டு. அந்த 2 தான் ரெக்கை. ஏன்னா பக்ஷிய போல ஆச்சாரியர்னு சொன்னேன். அவர்கிட்ட அறிவுங்கிற ரெக்கை இருக்கு, நடத்தைங்கிற ரெக்கை இருக்கு. பறவை உயர பறக்கிறது இல்லையோ, ஆச்சாரியர் என்ன பண்றார்? உயர இருக்கிற பகவானை நோக்கி செல்லுகிறார். உயர்ந்தவனான பெருமானை நோக்கி ஆகாசத்துல பறவை பறக்கிறா போலே பரமாகாசமான வைகுண்டத்துல இருக்கிற பகவானை நோக்கி ஆச்சாரியர் செல்லுகிறார். இன்னொன்னு, பறவைகள் எங்க வசிக்கும்னு சொன்னேன்? கிளைகளை பற்றி இருக்கும்னு சொன்னேன்னா, கிளைகள்ல தானே கூடு அமைத்து இருக்கிறது. ஆச்சாரியங்கிற பட்சி எங்க இருப்பார்னா, வேதங்களாகிற கிளைகள், வேதாந்தங்களாகிற கிளைகள், ஸ்மிருதிகளாகிற கிளைகள், இதிகாச புராணங்களாகிற கிளைகள், ஆகமங்களாகிற கிளைகள், திவ்ய பிரபந்தங்களாகிற கிளைகள், ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகளாகிற கிளைகள், எத்தனை இருக்கு பாருங்க. இந்த கிளைகள்லயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார். புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்குலாம்? பட்சி எதுல இருக்கும்? கிளைகள்ல கூடு கட்டி இருக்கும். குரு எதுல இருப்பாருன்னா, இப்ப இத்தனை கிளைகள் சொல்லியிருக்கேன், இந்த கிளைகளை பிடிச்சுட்டே அவர் இருப்பாருன்னா என்ன அர்த்தம்னா, சுந்தரகாண்டம் சொல்லணும்னா சுந்தரகாண்டம் சொல்லுவார், பாகவதம் சொல்லணும்னா பாகவதம் சொல்லுவார், திவ்ய பிரபந்தத்துல எது சொல்லணும்னா திவ்ய பிரபந்தத்திலேயும் சொல்லுவார். அவருக்கு இதே தானே பொழுதுபோக்கா இருக்கும். ஆச்சாரியன் அதுல இருந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து நமக்கு சொல்லிட்டே இருப்பார். அப்ப இத்தனை கிளைகள்ல அவர் வசிக்கிறார். அப்படி கொள்ள வேண்டும். பிரகிருஷ்டா. இன்னொன்னு என்ன சொன்னேன்? பறவை எப்பவும் மகிழ்ச்சியோடு இருக்கு, ஆச்சாரியர் எப்பவும் மன மகிழ்ச்சியோட இருப்பார். ஏன்னா இந்த சம்சாரத்தினுடைய தன்மை அவருக்கு நன்னா தெரியும். இதனால் அவர் கலங்க மாட்டார். திருவரங்க தமுதனார் பாடினார், முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடனும் கனியார் மனம் அப்படின்னார். நிறைய ஆனந்தம் வந்துடுத்துன்னா அதுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிக்க மாட்டான்.
நிறைய துன்பம் வந்ததுன்னா போய் சோர்ந்து போய் உட்காரவும் மாட்டான். எப்பவும் ஒரே மாதிரி இருத்தல், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த நிலையிலும் நாம் ஒன்று போலே இருத்தல், அது ஆச்சாரியர்கள் வசம் வந்திருக்கிற விஷயம். அப்ப பறவைகள் எப்படி அடுத்த கணத்தை பத்தி கவலைப்படல, ஈரான் இஸ்ரேல் பத்தி எல்லாம் கவலை கிடையாது, ட்ரம்ப் என்னென்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத பத்தின கவலை எல்லாம் கிடையாது, கேஸ் சிலிண்டர் கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது, அதை பத்தி விசாரம் இல்லை. அதே போல பெட்ரோல் டீசல் அதை பத்தி எங்களுக்கு விசாரம் இல்லை, நாங்களே பறந்து போயிட்டு இருக்கோம், எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. இத்தனை பூமியை மனிதன் சீரழித்த பிற்பாடும் கூட ஒரு முக்கியமான உண்மை சொல்றேன், பூமி பொதுவானது, ஒன்றும் மனிதர்களுக்கானது மட்டும் கிடையாது. இங்கே பாம்புகளுக்கும் இடம் உண்டு, பல்லிகளுக்கும் இடம் உண்டு, கரப்பான் பூச்சிகளுக்கும் இடம் உண்டு, பறவைகளுக்கும் இடம் உண்டு, மிருகங்களுக்கும் இடம் உண்டு. ஒரு சீராக பூமி இயங்க வேண்டும்னு சொன்னால் இத்தனை உயிரினங்கள் நிச்சயமாக இங்கே இருந்தாக வேண்டும். நாம எல்லாம் என்ன நினைச்சிட்டு நாம இருந்தா போறோம்னு நினைக்கிறோம் இல்லையா? இந்த இனங்கள் எல்லாம் இல்லைன்னு சொன்னால் இதுல பெருவாரியான இனம், அது பறவையா இருக்கலாம், மிருகமா இருக்கலாம், அதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூமியில நம்மளால இருக்கவே முடியாது. பாம்புகளே இல்லைன்னா எலிகள் பந்தாடி விடும் உங்களை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எலிகள் பந்தாடி விடும். கழுகு பருந்துகள் இல்லைன்னா பாம்புகளை கூட விட்டு வச்சிருக்காது. சிம்பிளா முடிஞ்சு போச்சுக்கோ. அப்ப எல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிற ஒரு இயக்கம் தான் இங்க நடந்து கொண்டே இருக்கிறது. இங்க எல்லாரும் இருக்கணும். ஆனா மனிதன் வெகு காலத்திற்கு முன்பே ஒரு முடிவு எடுத்துட்டான். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே என்னன்னா தான் இருந்தா போதும், மற்றவர்களை பத்தி கவலை இல்லை. ஆனா மற்றவர்கள் இல்லாமல் தான் இல்லைங்கிறதே அவனுக்கு தெரியல. முழுக்க அழிச்சு போக ஆரம்பிச்சுட்டான். பறவை இனத்தை பெருவாரி நாம அழிச்சாச்சு. ஆனாலும் சந்தோஷத்தோட தான் அந்த பறவை எல்லாம் சுத்துறது பாருங்க. எதுக்காவது வந்து எங்கேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, எங்கேயாவது போய் கேஸ் போட்டுதா, இது எங்களுக்கு உரிமை இருக்கு, எங்கேயாவது வந்து நம்ம எதிரே நின்று சண்டை போட்டதுண்டா, சந்தோஷத்துக்கு குறவே இல்லை பாருங்க. அப்படித்தான் ஆச்சாரியரும் இருக்கார். எத்தனை எத்தனை இன்னல்கள் வந்தாலும் தானும் மகிழ்வுடன் இருக்கிறார், மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை பரிசளிப்பவராக இருக்கிறார். ஒரு பறவையை போல அவர் இருக்கார். அடுத்தது திரும்ப திரும்ப கீச்சு கீச்சுன்னு அந்த பறவைகள் ஒலி எழுப்பறா போல நல்வார்த்தைகளை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பறவை இல்லை நம்மளை கேட்டுட்டா சத்தம் போடுறது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா கொஞ்ச நேரம் கத்தட்டுமான்னு கேட்காது. நீ கேட்டா கேளு, விட்டா விடு, நான் கத்திட்டு இருப்பேன். ஆனா என்னுடைய குரல் இனிமையை உனக்கு தரும், கத்துறதா இல்லையா? அதை போல ஆச்சாரியர் என்ன பண்றார், நீ கேளு நீ கேளு பிடிச்சு வச்சு உபதேசம் பண்ணிட்டே இருப்பார். கண்ணன் அப்படித்தான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார். சுணுனே பரமம் வச்சேன், என் வார்த்தையை கேளு, நான் சொல்றத கேளு. ஆச்சாரியன் அந்த வேலையை தான் பண்றார். பறவை எப்படி அவைகள் கூக்குரலிட்டு நம்மை ஆனந்தப்படுத்துகின்றனவோ, ஆச்சாரியன் உபதேசங்களாலே நம்மை ஆனந்தப்படுத்துகிறார். புனப்புனश्च சோதயதீவ ஹிருஷ்டஹ சுஸ்வாகதாம் வாசமுதிகிரயாணஹ புனப்புனச்சோதயதீவ ஹிருஷ்டஹ. அதுக்கு மேலே நாம ஏதாவது தப்பு பண்ணா திருத்தரவராகவும் இருக்கார் ஆச்சாரியர். இதை இப்படி பண்ணாதே, இப்படி பண்ணால் பெருமானுக்கு கோபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்மை திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆக்குகிறார். அப்படித்தான் ஹனுமான் சீதையினிடத்திலே வந்தார். சீதை கேட்டாள், ராமனை பத்தி அடையாளம் சொல்லுன்னு கேட்டாள். உடனே ராமஹா கமலபத்ராட்சா சர்வசத்வ மனோகரஹா. ஐயோ ராமனை பத்தி என்ன சொல்லுவேன், செந்தாமரை கண்ணன், கண்டவர் சிந்தை கவரும் இயல்பினார். இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கண்டவர் சிந்தை கவரும் இயல்பினன், யார் ராமனை பார்த்தாலும் மோகிச்சு போயிடுவார். ஹனுமான் சொன்ன வார்த்தை என்ன, ராமனை யார் பார்த்தாலும் மயங்கி போய் விடுவார்கள். சீதை புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்டா, நீ ராமனை எங்க பார்த்தேன்னா, நான் காட்டுல பார்த்தேன். காட்டுல ஜனசந்தடி உண்டான்னா, ஜனசந்தடி எல்லாம் கிடையாது, நான் தனியா தான் பார்த்தேன். காட்டுல ஏது ஜனம், காடுங்கிறது ஒவ்வொன்றும் இருக்கும், யாரும் இருக்க மாட்டான், நிசப்தமா இருக்கும். நான் காட்டுலதான் பார்த்தேன். சீத்தை கேட்டா, நீ தனியா தான் ராமனை பார்த்திருக்க, ராமனை நீ ஒருபோது கூட்டத்துல பார்த்ததே கிடையாது, ஏன்னா நீ அயோத்திக்கெல்லாம் வந்தது இல்லை. நீ தனியா ராமன் இருக்கே, லக்ஷ்மணனோடு ராமன் இருக்கிறச்சே தனித்துத்தானே பார்த்தாய். ஆமா, அப்ப பாக்குறவன் மனசையெல்லாம் அவர் கொள்ளை கொள்பவர் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டான். ஏன்னா கூட்டத்துல பார்த்துருந்தா தானே தெரியும். நீ தனியா பார்த்திருக்க, அப்படி இருக்கும் ஒரு பிள்ளை ஒவ்வொன்னு அழகா இருக்கா, நல்லா நடிக்கவும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒரு டைரக்டர் பார்த்தார், இந்த பையனை சினிமாவில இறக்கி விட்டோம்னா சினிமா உலகத்தையே இவன் ஆடுவான் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நினைப்பு தான் ஒரு பொறி. அவர் ஒரு படத்துல அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறார், அதுக்கப்புறம் அவன் 10 படம் நடிக்கிறான். அந்த 10 படமும் ஒவ்வொன்று ஓடுறதுன்னு வச்சுக்கோங்க, அவன் பேர் அப்பதானே நீங்க எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. அவன் ஊர்ல சுத்திட்டு இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா, தனியா அவன் சுத்தும் போது தெரியுமா, தெரியாது. சீதா அந்த கேள்வி தான் கேட்கிறா. நீ நாட்டுல பார்த்திருந்த ராமனேன்னு சொன்னால் அவன் அழகிலே பலர் மயங்கி விழுவதை நீ கண்டிருக்க வாய்ப்பு உண்டு. நீ யாருமே பார்க்காத காட்டுலதான் அவனை பார்த்திருக்க, நாட்டுல அவனை பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது அவன் கண்டவர் சிந்தை கவரும் இயல்பினன்னு உனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு கேட்டான். ஏன் அப்படி கேட்டான்னா, ஹனுமான் பேர்ல அவளுக்கு சந்தேகம், அவளுக்கு பயம், யாரும் தெரியலையே, ராவணன் நினைச்ச ஆளா கூட இருக்கலாமே, பொய்யா நிஜமா தெரியலையே. அப்ப ஹனுமான் அழகா வார்த்தை சொன்னார், அம்மா நான் ஒரு குரங்கு, குரங்குன்னா நின்னவான் இல்லா நெஞ்சு. ஒரு இடத்துல நாங்கெல்லாம் இருக்க மாட்டோம், குரங்க பிடிச்சி இங்க உட்காருமா, அது இங்க இருந்து அங்க போய் உட்காரும், அங்க இருந்து அந்த கூண்டு மேல போய் உட்காரும், அங்க இருந்து ஒரு தாவி இங்க வந்து உட்காரும். இதுதான் குரங்கோட இயல்பு. ஹனுமான் சொல்றார், நான் குரங்கு, என் கூட இருக்கிறவனும் குரங்கு இனம் தான், சுக்ரீவன் முதலானோர் எல்லாரும் குரக்கினம் தான். நாங்கள்லாம் ராமனை பார்த்த பிற்பாடு
ஒரு இடத்துல பிடிச்சு உட்காத்தி வச்சா உட்காராத சாதி எங்கள் சாதி. நாங்களே ராமனை பார்த்தவரை இப்படி கையை வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? புறங்கினமான நம்முடைய மனங்களையே இவன் கொள்ளை கொள்கின்றான்னு சொன்னால் மனித மனங்களை இவன் கொள்ளை கொள்வதற்கு நான் பார்க்கவும் வேண்டுமா? எனக்கு ஏதாவது ஆதாரம் வேணுமா? அதுக்கு குரங்கு மனசையே ஜெயிச்சவன் மனுஷ மனசை ஜெயிக்கிறதுக்கு சொல்லணுமா? அதனாலே சொன்னான் அவன் ஹனுமான் அப்படின்னு சீதைக்கு ரொம்ப ஆச்சரியமா அதையும் உணர்த்தி இருக்கிறார். ஈதவன் கை மோதிரம் அப்படின்னு மோதிரத்தை கையில கொடுத்தார். சீதையும் அதை வாங்கி கொண்டாள். அந்த மோதிரம் கையில கிடைச்ச உடனே பெருமாளே கிடைச்சா போல சந்தோஷமா அவளுக்கு. அதற்கு பிற்பாடு அவளும் சூடாமணிங்கிற ஆபரணத்தை கொடுத்தாள். அதை வாங்கி கொண்டு ஹனுமான் ராமனிடத்திலே வந்து சேர்ந்தான். ரெண்டே விஷயம் சொல்லி முடிச்சுடுறேன். வரச்சேவே கண்டேன் சீதையை. இதுல ஒரு பெரிய மர்மம் இருக்கு. ஏன் அப்படின்னா சீதையை கண்டேன்னு சொன்னால் சீதையை கண்டேன் நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, ஒரு இடைவெளி இருக்கே, அது ராமனுக்கு பல யுகங்களுக்கு சமமானது. சீதையைன்னு சொன்னப்புறம் கண்டேன்னு சொல்ல போறானா காணலேன்னு சொல்ல போறானான்னு ஒரு பயம் வந்துட்டு பாருங்க. இப்ப நான் ஒரு செயின் போட்டிருக்கேன், நீங்க கூட பல பேர் போட்டுருக்கீங்க. ஒரு பேருந்துலயே போயிட்டு வச்சு அயர்ந்து அப்படியே தூங்கி போயிட்டோம். ஒரு கணம் அது இருக்கான்னு பார்க்கறதுக்கு கையை அப்படி கொண்டு வச்சு இங்க கை வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இல்ல. ஆனா அந்த ஒரு கணம் ஒரு பயம் ஏற்படும் பாருங்க. என்னடா அது இல்லையா? அப்புறம் கை அப்படி இழுத்துக்கணும் இங்க இருந்தா அப்பாடா இருக்கு. பேக்கெட்ல மொபைல் போன் வச்சிருப்பா, இருக்கான அந்த தூக்கத்தோட தொட்டு பார்க்கறது கொஞ்சம் கீழே இறக்கி தொட்டுட்டா அது இல்லாத மாதிரி இருக்கும். எங்க எங்கன்னா அது உடனே கிடைச்சு கொடுத்துனா ஒரு நொடி பொழுதுதான். ஆனா அது நமக்குள்ள ஒரு பெரிய மயக்கத்தை, ஒரு கலக்கத்தை, ஒரு பயத்தை, பீதியை ஏற்படுத்துறதா இல்லையா? அது போல சீதையை அப்படின்னா உடனே கண்டேன்னு சொல்ல போறாள். ஆனா ராமன் நெஞ்சில விஷயம் உட்காந்துருப்பாரு. என்ன சொல்ல போறான்னு தெரியல. காணலப்பா நான் சொல்லிட்டா என்ன பண்றது? அடுத்தது இந்த கஷ்டத்தை கூட தலைவனுக்கு தரக்கூடாது. கண்டே சீதை முதலே சொல்ல பார்த்தாச்சு, முதல்ல முடிச்சுட்டாரு. யாருன்னு கேள்வி வரப்போறது இல்லை. ஏன்னா யாரை பாக்குறதுக்கு அனுப்பியிருக்காடி வாழ்தான் தெரியுமே. யாரை பார்த்தா பார்த்தாச்சுன்னா யார் பார்த்தா ராவணனை பார்த்தியா கேட்கிறாளோ, சீதையை பார்த்தாச்சுன்னு புரிஞ்சுக்கிறாளோ. இன்னொன்னு கம்பர் ரொம்ப அழகா சொல்லிட்டார். ஹனுமான் வரச்சேவே வானரங்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? சீதையை பார்த்தேன், கண்டேன், சீதை அதெல்லாம் விட்டுடுங்கோ, சீதை உங்களுக்கு எல்லாம் ஆசி கூறினாள். அழகா முடிச்சுட்டார் பாருங்க. உங்க அத்தனை பேருக்கும் தன்னுடைய நல்ல ஆசிகளை சீதை நல்கினாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவளை பார்த்தாச்சு, பேசியாச்சு, உங்களுக்கு ஆசி சொல்லி இருக்காங்கிறத விட அவர் சொல்லி அது வரைக்கும் அவர் சொல்லிட்டாருங்கிறது பொருள். அதனாலே கற்பே ஒரு வடிவு கொண்டார் போலே எழுந்தருள் இருக்கவளான சீதா பிராட்டியை ஹனுமான் போய் சந்தித்து ராம வைபவத்தை அவளுக்கு சொல்லி, அவளிடமிருந்து வந்து அவளுடைய வைபவத்தை ராமனுக்கு சொல்லி, இப்படி இந்த சுந்தரகாண்டத்திலே தான் ராமனும் சீதையும் திரும்ப சேருகிறார்கள். சேருவார்கள்ங்கிற எதிர்பார்ப்பே அனைவருக்கும் ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். அந்த வகையிலே மிகச்சிறந்த பகுதி சுந்தர காண்டம். நிச்சயமா இதுல சொல்லத்தக்க விஷயங்கள் பல பல உண்டு. சொன்ன விஷயங்கள் ரொம்ப குறைவு, சொல்லாமல் விட்டிட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஒரு 2-3 நாள்களுக்காக உபன்யாசங்களை வைத்துக் கொண்டு இந்த சுந்தர காண்டத்தினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் இயன்ற அளவு நாம் நன்றாக அனுபவிப்பதற்குண்டான நல் வாய்ப்பை சீதாராமர்கள் நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சபையினுடைய நிர்வாகிகள் ஸ்ரீ ராம பஜனை மந்திர கைங்கரிய ட்ரஸ்ட் அவர்கள் நிர்வாகிகள் ரொம்ப ஆச்சரியமான உபன்யாச நிகழ்ச்சியை ஸ்ரீராமநவமி சந்தர்ப்பத்தை ஒட்டி இவ்விடத்துல ஏற்பாடு செய்து அடியேனையும் இங்கே வரவழைத்து சில வார்த்தைகள் பேச செய்தார்கள். அதற்காக அவர்களிடத்திலே அடியனுடைய நன்றிகளையும் பிரணாமங்களையும் அடியே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். முக்கியமா நீங்கள்லாம் இத்தனை பேர் வந்திருந்து பொறுமையாக, ஒருத்தர் கூட எழுந்து போனா போல பார்க்கல, அத்தனை பேரும் அமர்ந்திருந்து பொறுமையாக கேட்டீர்கள். உங்கள் அனைவருக்கும் சீதாராமர்களுடைய மேலான அனுகிரகம் எப்போதும் கிடைத்திருக்க வேண்டியது, எப்போதும் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டியது என்று பிரார்த்தித்துக் கொண்டு குத்தம் குறைகளை பொறுத்தவரை கேட்டுக்கொண்டு அமைகிறேன் அடியேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருநீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாதே நித்யஸ்ரீஹி நித்யமங்களம்.